அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கடந்த நாட்கள் முழுவதும் தேவன் அவருடைய பிள்ளைகளாக நம்மை அவருடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் அவர் பரிசுத்தாவிய வல்லமை எல்லாம் தந்து நம்முடைய போக்கு வேறு ஆசிரித்து மட்டுமாக நல்ல ஒரு பலத்தோடும் சுகத்தோடும் வழிநடத்தி மறுபடியுமாக இந்த ஒரு நாளை காரணம் செய்து தன்னாலே கூட இந்த பகல் முழுவதும் அவருடைய பிரசனம் நம்மளோடு வழிநடத்தி மறுபடியுமாக இந்த மாலை நேரத்தில் அவர் சமூக ஒரு சிலராக நம்மளை அழைத்திருக்கிறார். அப்படி அழைத்து தேவனை நாம் மகிமைப்படுத்தவனமாக நம்ம அனைவரும் எழுந்து ஒரு ஜெபம் செய்து கூட்டத்தை நம்ம தொடங்கலாம். சகோதரர் அருமையாக வந்து நம்ம இதில் ஜெபிக்க முடியாது உங்களுடைய சார்பாக அனுப்புங்க. ஜெபம் செய்வது மகா கிருபையும் இரக்கமும் வந்து நிறைந்த எங்கள் பரலோகத்துக்காக ஞான மாலை நேரத்தை கொடுத்த கிருபைக்காக நன்றி தெரிவித்துக் எங்கள் கர்த்தரும் ரட்சகரும் மீட்பருமாகிய இயேசுவின் இருக்கிறதா கடந்த நாட்களெல்லாம் உங்களை கனிமொழி போல் பாதுகாத்து இந்த புதிய நாளை தந்த கிருபைக்காக நன்றி தவிர வேதத்தோட அதிசயங்களை காணும்படி எங்கள் கண்களை திறந்து ஒவ்வொரு வாரமும் ஒரு புதுச்சியாக எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு மன்னாவை தந்து வருகிறதா இருக்காங்க. நன்றி தவிர கேட்கக்கூடிய பிள்ளைகளை உங்கள் கரத்தில் ஒவ்வொருவரும் நடத்தக்கூடிய பிள்ளைகளையும் வரத்தில் ஒவ்வொருவரும் நிதான வழிநடத்த வேண்டுமாக செய்கிறோம். கேட்கிற நாட்கள் அந்த இளையபாக படைகளை எழுதி ஒவ்வொரு நாளும் மனிதனும் தியானித்து இந்த ராஜ்யத்தில் வந்து சேர ஒவ்வொரு பிள்ளைகளையும் தகுதிப்படுத்த வேண்டுமாய் செய்திருக்கிறோம். சகலத்தையும் இந்த பிரார்த்தனை குறிப்போம் பாதுகாத்து மனை நடத்தும் எங்கள் ஆண்டவர் மீட்பர் லட்சியமாக இருக்கிற இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. கிறிஸ்தேசுக்குள் மிகவும் அன்பாக அன்புக்குரிய சகோதரர்களே, இதுவரை யாவருக்கும் எவர்லிங் காட் மினிஸ்ட்ரி சார்பாக அனைவரையும் இதுபோல அழைக்கிறோம். தேவன் அவருடைய பெரிதான கிருபையினாலே இந்த லால்குடி பட்டியலில் அவருடைய வேத சத்திய காரியங்களை தெரிவிக்கத்தக்கதாக இந்த நேரத்தில் கூட தேவன் ஒரு சிறு ஊழியத்தை இந்த தொடர்ந்து நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா அனைவரும் 10 சகோதர சகோதரிகள் தொடர்ந்து இந்த இதில் கலந்துக்கிறாங்க அப்படிங்கிறது கூட நம்ம சொல்லிட்டு நம்ம பாடத்துக்குள்ளாக போனோம். போன வாரம் என்ன ஒரு தலைப்பு நம்ம பார்த்தோம் பாடம் திருத்துவம். திருத்துவம் வந்து இயேசு கிறிஸ்து அவரை குறித்து நம்ம பார்த்துருப்போம். பரிசுத்த ஆவியுடைய காரியங்களை குறித்து நம்ம தியானிச்சிருப்போம். அப்புறம் பிதா யாரு குமாரன் யாரு அப்படிங்கிறத குறித்து நம்ம பார்த்துருப்போம். இப்படி வாரம் பார்த்தீங்கன்னா நம்ம வேதாகமத்தில் இருக்கிற ஒரு தலைப்பின் கீழாக தேவன் நம்மளுக்கு கையில கொடுத்துருக்கிற இந்த வேதாகமத்துல ஒரு மரப்பொருளை நம்ம எடுத்து அதை விலைக்கு வாரம் சொல்றோம். அது நம்ம அனைவருக்கு அது பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். ஏன்னா நம்ம கிறிஸ்தவர்கள் அப்படிங்கும் போது எல்லாத்துக்குமே கையில ஒரு வேதாகம புஸ்தகம் இருக்கும். அது எப்படி நம்ம படிச்சு அதை தெளிவாக்கிக்கிறது அப்படிங்கிறது இன்னைக்கும் உலகத்துல அநேக கிறிஸ்தவர்களுக்கு அது புரியாத ஒரு இதாக இருந்தாலுமே தேவனுடைய அழைப்பு வந்திருக்கிற ஒரு சில சபைகள் அது தொடர்ந்து நம்ம வாரம் அதை கற்றுக்கிட்டு வரோம். இந்த நாளில் பார்த்தீங்கன்னா நம்ம தேவனிடத்துல ஜெபம் செய்கிறது அப்படிங்கிற ஒரு தலைப்பில் நம்ம இன்னைக்கு பார்க்கணும். நம்முடைய ஜெபம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத கூட இந்த பாடத்தில் நம்ம முடியும் போது அது நம்ம ஒரு புரிதலோட தேவனுக்குள்ளாக நம்ம ஒரு அந்த வல்லமையை நம்ம பெற்றுக்கொண்டு அதை நம்ம போனோம். அதனால ஜெபம்ங்கிற தலைப்பின் கீழே நம்முடைய அன்பு சோதரர் கார்த்திகேயன் அவர்கள் நம்ம இதில் தூது கொடுக்கும்படியாக உங்களுக்கு சார்பாக அன்புடன் நினைக்கிறேன். மிகவும் அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதரர்கள் யாருக்கும் முதலாவது கிறிஸ்துவுக்கான அன்பின் வார்த்தையை கூட தெரிவித்துக் கொண்டு இதனால கூட ஜெபம் என்ற தலைப்பின் கீழாக ஒரு சத்திய பாடத்தை பார்க்க முடியும். கிருபை பாராட்டினா நம்முடைய பிதாவாகிய நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலம் நன்றிகளையும் துதிகளையும் நம்ம எடுத்துக்கொள்வோம். சகோதரர் அறிவித்தபடி நம்ம இன்னைக்கு பார்க்குற பாடத்தினுடைய தலைப்பு என்னன்னு பார்த்தோம்னா ஜெபம் இல்லைங்களா. ஸோ ஒவ்வொரு வாரமும் நம்ம ஒரு வசனத்தின் அடிப்படையில் நம்ம பாடங்கள் பார்ப்போம் இல்லைங்களா. வசனம் எல்லாருக்கும் பரிச்சயமான வசனம் தான். சத்தியத்தையும் மறைவிட்டு சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ அந்த அடிப்படையில் தான் நமக்கு இன்னைக்கு ஜெபம் அப்படிங்கிற தலைப்பிலையும் நம்ம ஒரு பாடத்தை பார்க்குறோம். ஸோ ஒருவேளை ஜெபத்தை குறித்து உங்களுக்கு ஒருவேளை கேள்விகள் இருக்கலாம். ஸோ அதில் இருக்கக்கூடிய தவறான நம்பிக்கைகள் இருந்தால் கூட அதில் கூட அந்த தேவன் விடுதலை ஆக்குவார் அப்படிங்கிற நம்பிக்கையோடு கூட அந்த பாடத்துக்கு கடந்து செல்லலாம். ஒரு தலைப்பு கேட்டோம்னு நினைக்கலாம். ஜெபம் அப்படிங்கிறது நம்ம கிறிஸ்துவ நம்ம அனுதின வாழ்க்கையில் நம்ம கடைபிடிக்கக்கூடிய விஷயம் தான். நம்ம ஒருவேளை கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்தா இது எல்லாருக்குமே பரிச்சயமான ஒரு செயல் தான்.
இதில் நம்ம என்ன பாடம் கற்றுக்கொள்ள போகிறோம் அப்படின்னு கூட நம்ம நினைக்கலாம். ஆனால் கூட நம்ம என்ன அடிப்படையில் நம்ம பார்க்குறோம்னா வேத வசனங்கள் அடிப்படையில் தான் நம்ம பாடத்தை நம்ம பார்க்குறோம். ஸோ ஒருவேளை நம்ம உபதேசங்கள் அடிப்படையில் நம்ம ஒரு சில காரியங்கள் நம்ம கற்றுக்கொண்டிருந்தாலும் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், மகா பரிசுத்தமான விசுவாசம் என்பது வேத வசனங்கள் அடிப்படையில் நம்ம பெற்றுக்கொள்ளக்கூடிய விசுவாசம். ஸோ அந்த அடிப்படையில் தான் நமக்கு ஜெபத்தை குறித்து நம்ம எங்கேருந்து நம்ம பார்க்கணும்னா வேத வசனங்கள் அடிப்படையில் தான் நம்ம பார்க்கணும். சரிங்களா? இப்போ கேள்வி கேட்டால் பதில் சொல்லிடுவீங்க. ஏன்னா நீங்கள் நம்ம உள்ளார ஒரு கேள்விகள் அடிப்படையில் தான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஜெபம் அப்படின்னா என்ன சொல்லலாம்? ஆண்டவரோட உறவுகள், ஆண்டவரோட ஒரு தொடர்பு உள்ளது அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்கணும். இல்லைங்களா? நம்மளோட பிதாவாகி தேவனோட நம்ம தொடர்பு தான் ஜெபம்னு சொல்லி கூட நம்ம பார்க்கணும். இல்லைங்களா? ஸோ பொதுவாகவே நம்ம ஒருத்தட்ட பேசணும்னா என்ன பண்ணுவோம்? வாயின் வார்த்தைகளை பேசுவோம், லெட்டரில் பேசுவோம். இப்போ ஃபோன் வந்துருச்சு இல்லைங்களா, மெயில் வந்துருச்சு, டெலகிராம் இல்லைங்களா வந்துருச்சு. ஆனால் நம்மளுடைய பிதாவாகி தேவன் எங்கே இருக்காரு? பரலோகத்தில் இல்லைங்களா? ஸோ தூரம் நம்மளை கணக்கிடவே முடியாது, ஒளியாண்டுகள்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? ஸோ அவ்வளோ தூரத்தில் இருக்கக்கூடிய தேவனோடு நம்ம தொடர்பு கொள்வதற்கு தான் என்னென்னு பார்க்குறோம், ஜெபம். ஒரு மெத்தட், ஒரு முறை என்னன்னு பார்க்குறோம், ஜெபம்னு சொல்லி பார்க்குறோம் இல்லைங்களா? சரி, நம்ம ஜெபத்தில் தேவன்கிட்ட பேசுகிறோம், தேவன் நம்மகிட்ட எப்படி பேசுறது? எல்லாமே தெளிவாக இருக்கீங்க. வசனங்கள் இல்லைங்களா? நம்ம ஜெபத்துல தேவனோட பேசுறோம், தேவன் நம்மகிட்ட எப்படி பேசுறாரு அப்படின்னா அவருடைய வசனங்கள் மூலமா தான் நம்மகிட்ட பேசுறாருன்னு சொல்லி பார்க்கணும் இல்லைங்களா? ஸோ இன்னைக்கு கிறிஸ்துவ மண்டலத்துல அநேக விதமான ஜெபங்கள் இருக்கு இல்லைங்களா? ஜெபத்தின் வகைகள் அப்படின்னு கேட்டா என்ன சொல்லி தனிப்பட்ட ஜெபம், குடும்ப ஜெபம், சகோதரி வந்துட்டாங்க, உபவாச ஜெபம், வியாதிகள் இருக்கிறவங்ககிட்ட போய் நம்ம ஜெபிக்கிறது. உலகத்துல உபதேசங்கள் அடிப்படையில் அநேக பதிகளாக சொல்லப்பட்டிருந்தாலும் கூட நம்ம இன்னைக்கு எதில் தான் பார்க்கறோம்னா நம்முடைய மகா பரிசுத்தமான விசுவாசம், அதாவது வேத வசனங்கள் அடிப்படையில் தான் நம்ம பார்க்கறோம். ஆனா உலகத்துல என்ன பண்றாங்க? ஆன்லைன் ப்ரேயர், முழு இரவு ஜெபம் இல்லைங்களா? ஒரு குறிப்பிட்ட நாளை தேர்ந்தெடுத்துக்கிறாங்க. இன்னைக்கு என்ன நாள்? சண்டே, ஓய்வு நாள். உலகத்தை பார்க்கும்போது இது பௌர்ணமி. ஸோ என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி ஒரு சில நாள் பௌர்ணமி, அமாவாசை, ஏதாவது ஒரு நாள் தேர்ந்தெடுத்து என்ன பண்றாங்க? முழு இரவு ஜெபம், ஃபுல் நைட் என்ன பண்ண போறாங்க? ஜெபம் பண்ண போறாங்க இல்லைங்களா? அதுதான் சொல்லிட்டு இருக்கிறோம். அமாவாசை இல்லை பௌர்ணமி ஏதோ ஒரு இடத்துல என்ன பண்றாங்கன்னா முழு இரவு ஃபுல் நைட் ஜெபம் இல்லைங்களா? இன்னொரு பேரு உபவாச ஜெபம் இல்லைங்களா? உபவாச ஜெபம்னா என்ன சொல்லுவீங்க? சாப்பிடாம இருந்து சாப்பிடாம இருக்கு ஜெபம் பண்ணா அது உபவாச ஜெபம் அப்படின்னு நம்ம உபதேச நடுப்புல நம்ம பார்த்துருப்போம் இல்லைங்களா? அப்புறம் என்ன பார்க்கணும், திறப்பின் வாசல் ஜெபம் அப்படின்லாம் பார்க்கணும் இல்லைங்களா? சரி, இந்த மாதிரி முழு இரவு ஜெபத்துல இதெல்லாம் என்னதான் கேட்பாங்க, அவங்க என்னதான் வேண்டிக்குவாங்க, என்னதான் கேட்பாங்க? எதையெல்லாம் கேட்கலாம் ஜெபத்துல? ஆசீர்வாதத்துக்காக, ஆத்துமா ரட்சிப்படைய. சரி, நம்ம எதை கேட்டாலும் கிடைக்குமா ஜெபத்துல? உண்மையோட உத்தமத்தோடும் தருவேன்னு சொல்லியிருக்கிறது இல்லைங்களா? ஸோ இப்போ எல்லாரும் இந்த மீட்டிங் எப்படி வரும்னா பைக்கில் இல்லை காரில் இல்லை நடந்து இல்லை டூ வீலரில் அப்படி வரும் இல்லைங்களா? ஒருவேளை ஒரு ஆசை, நம்ம எல்லாரும் அடுத்த வாரம் எதில் வரணும்னா இதில் வரணும் அப்படின்னு ஒரு ஆசைப்பட்டு தேவன்கிட்ட ஜெபத்தில் கேட்டால் தருவார். விடி தலையாடுங்க. இப்பதான் சொன்னீங்க, தேவன்கிட்ட கேட்டா உண்மையோடு உத்தமத்தோடு கேட்டா எதை கேட்டாலும் தருவார் அப்படின்னு சொன்னீங்க. கேட்டா தருவாரா? ஹெலிகாப்டர், அடுத்து ட்ரெயின், இதெல்லாம் கேட்டா தருவாரா? அப்ப ஜெபத்துல தேவன் எப்படின்னு சொல்லி ஒரு வரையை வச்சிருக்காரு இல்லைங்களா? அதைதான் நம்ம எப்படி பார்க்க போறோம்னா ஜெபம் எப்படி செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு கேள்வியோட நம்ம, சரிங்களா?
ஸோ இந்த கேள்விக்கு இவ்வளவு எப்படி பதில் பார்க்க போறோம், இன்னும் வேற சில அநேக கேள்விகள் வழியை தான் நம்ம பார்க்க போறோம். ஜெபம் எப்படி செய்யணுங்கிறதா கேள்வி, அதுக்கான பதில நம்ம இன்னும் சில கேள்விகள் அடிப்படையில் நம்ம பார்க்க போறோம். ஸோ அந்த பாடத்தோட முடிவில் நம்ம ஜெபம்னா என்னன்னு நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கணும்னு சொல்லி நம்ம பார்க்கணும் இல்லைங்களா. அது என்னென்ன கேள்விகள் ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துடலாம். நம்ம எப்படி ஜெபம் பண்ணக்கூடாது, அதுதான் முதல் கேள்வி சரிங்களா. ஜெபம் பண்றதுக்கு முன்னாடி நமக்கு என்ன தெரியணும், எப்படி ஜெபம் பண்ணக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கணும். அடுத்தது யார்கிட்ட ஜெபம் பண்ணணும், ஜெபம் என்பது நாம் யாரிடம் பண்ண வேண்டும் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. அடுத்த கேள்வி நம்ம பார்க்குறோம். அடுத்தது ஒருவேளை நம்ம ஜெபம் செஞ்சோம்னா அந்த ஜெபம் எப்படிப்பட்டதா இருந்தால் தேவன் அங்கீகரிப்பார் இல்லைங்களா. தேவன் அங்கீகரிக்கணும், நம்ம என்ன வேணாலும் கேட்கலாம், ஆனால் தேவன் அங்கீகரிக்கணும் அப்படின்னா அந்த ஜெபம் எப்படிப்பட்டதா இருக்கு அதான் பார்க்குறோம். எப்படிப்பட்ட ஜெபத்தை தேவன் அங்கீகரிப்பார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். சரி, அப்படி அங்கீகரிக்கக்கூடிய ஜெபமா இருந்தாலும் அது யார் செஞ்சா தேவன் அங்கீகரிப்பார் அப்படி ஒரு கேள்வி இருக்கு இல்லையா. ஜெபம் ஒருவேளை அங்கீகரிக்கக்கூடியதா இருக்கலாம், ஆனாலும் அந்த ஜெபிக்கக்கூடிய நபர் அங்கீகரிக்கப்படணும்ல தேவனால. அப்படிதானே நம்ம பார்த்துருப்போம், ஆவேல் காய் பார்த்துருப்போம் இல்லைங்களா. ஸோ அதனால இப்படி ஒரு கேள்வி கூட கேட்கலாம், யாருடைய ஜெபத்தை தேவன் கேட்பார் அப்படின்னு கூட ஒரு கேள்வி கேட்கலாம் இல்லைங்களா. இந்த கேள்வி கேட்டா அப்ப அதுக்கு ஆப்போசிட் ஒரு கேள்வி இருக்கு, அது என்ன கேள்வி. ஆமா, ஒரு கேள்வி கேட்டா அடுத்த ஒரு கேள்வி வரும், யாருடைய ஜெபத்தை தேவன் கேட்கறது இல்லை அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும். ஸோ அடுத்தது என்ன கேட்கறேன்னா, ஜெபத்துல எதையெல்லாம் கேட்கலாம். நீங்க முன்னாடி சொன்னீங்க எல்லாருக்கும் கேட்கலாம்னு சொன்னீங்க, அதுக்கு தான் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். இதெல்லாம் கேட்டா கிடைக்குமா அப்படின்னு பார்த்தோம். ஸோ அடுத்த கேள்வி தான், ஜெபத்துல எதை கேட்க வேண்டும் அப்படின்னு. ஸோ இந்த கேள்விகள் மொத்தம் எத்தனை கேள்வி இருக்கு, 6 கேள்விகள் அடிப்படையில் நம்ம ஜெபத்தை குறித்து என்ன பண்ணலாம், முழுமையாக வேதத்தின் அடிப்படையில் நம்ம கற்றுக்கொள்ளணும்னு சொல்லி நம்ம பார்க்கணும் சரிங்களா. ஸோ முதல் கேள்வி குறித்து நம்ம பார்க்கலாம். முதல் கேள்வி என்ன, ஜெபம் எப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் இல்லைங்களா. சார் நம்ம ஆண்டவர் சொன்ன வசனங்களையும் நம்ம பார்க்கலாம், வாசிக்கலாம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 5 மற்றும் 6. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 5 மற்றும் 6ஆம் வசனங்கள். அன்றியும் நீ ஜெபம் பண்ணும்போது மாயக்காரரை போல் இருக்க வேண்டாம், மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜெப ஆலயங்களிலும் வீதிகளின் சந்திகளிலும் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள், அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டிற்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு, அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார். எப்படி ஜெபம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற கேள்விக்கான பதில் பார்த்துட்டு இருக்கோம் இல்லைங்களா. அதுல 5ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம் இல்லைங்களா. அன்றியும் நீ ஜெபம் பண்ணும்போது யாரை போல இருக்க வேண்டாமா, மாயக்காரரை போல இருக்க வேண்டாம் இல்லைங்களா. மாயம் என்ன, அதாவது மாயமலம் மற்றவங்களுக்கு தெரியற மாதிரி ஒரு வேஷான உள்ளுக்குள்ள வந்து வேஷம் இல்லைங்களா. உள்ள ஒண்ணு இருக்கும் வெளியில ஒண்ணு இருக்கும் இல்லைங்களா. ஒருத்தர் பிடிச்சி ஜெபம் பண்ண சொல்லும் போது அந்த நபரை குறிச்சு அவங்களுக்கு வேற விதமான எண்ணம் இருக்கலாம், ஆனா வெளியில அந்த நபரை சந்தோஷப்படுத்துறதுக்காக பிரியப்படுத்துறதுக்காக வேறு விதமாக ஜெபம் பண்றது இல்லைங்களா. ஸோ இது வந்து எப்படி இருக்காங்க, மாயக்காரர் இல்லைங்களா. இவங்க பண்ற மாதிரி ஜெபம் நம்ம பண்ணக்கூடாது. ஸோ அவங்க வேற எப்படி பண்றாங்களாமா, மனுஷர் காணும்படியாக. ஏன் மனுஷர் காணணும் அப்படின்னா மனுஷங்க மத்தியில நல்ல பேர் எடுக்கணும் இல்லைங்களா. ஸோ அவங்க மத்தியில ஒரு நல்ல பேர் எடுக்கணும், நல்ல புகழ் விரும்பணுங்கிறதுக்காக என்ன பண்றாங்கன்னா அவங்க மனுஷர் காணும்படியாக ஜெபம் பண்றாங்க. அவங்க எங்க வீட்டிலேயே ஜெபம் பண்றாங்க, எங்கன்னா எங்க எல்லாரும் பார்ப்பாங்களோ அங்கதான் இல்லைங்களா, ஜெப ஆலயங்கள்ல. அப்புறம் வீதிகளின் சந்ததிகள் என்ன பண்றாங்க, நின்று ஜெபம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கறோம் இல்லைங்களா. ஸோ அதுக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு, அவர்கள் பலனை அடங்கி தீர்ந்தது என்று சொல்றாரு. அது மட்டும் இல்லாம என்ன சொல்றாரு, உன் அறை வீட்டிற்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி ஜெபம் பண்ண, அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா வெளியரங்கமாக உனக்கு பலன் அளிப்பார் அப்படின்னு சொல்லி பார்க்கறோம் இல்லைங்களா. இப்ப அறை வீட்டிற்குள் பிரவேசிக்கிறதுனா சிஸ்டர் பேர் சொல்லிட்டாங்க இல்லைங்களா. இதை டைரக்டா புரிஞ்சுக்கிட்டா என்ன பண்ண முடியும், வீடு இருக்கும் போது ஜெபம் பண்ண முடியாது, வீடு இல்லாதவங்க ஜெபமே பண்ண முடியாது இல்லைங்களா. ஸோ இங்க அறை வீடு அப்படிங்கிறது என்னன்னா இருதயம் இல்லைங்களா. நம்ம இருதயத்தை தேவனுக்கு நேரம் நோக்கி என்ன பண்றோம், ஜெபம் பண்றோம். தேவன் எதை தான் பாக்குறாரு, நம்முடைய இருதயத்தை தான் பாக்குறாரு இல்லைங்களா. ஸோ அந்த இடத்துல இருக்கிற நம்முடைய பிதாவை தேவன் நம்முடைய இருதயத்தை தான் பாக்குறாரு அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்கிறோம். ஸோ அப்படி இருதயத்தை பார்க்குற தேவன்கிட்ட நம்ம என்ன பண்ணக்கூடாதாமா, முதல் பாயிண்ட் மாயக்காரரை போல பண்ணக்கூடாது, அதை நடிக்கக்கூடாது இல்லைங்களா. ஜெபத்துல என்ன பண்ணக்கூடாது, மாயமாலம் நடிப்பு இதெல்லாம் இருக்கக்கூடாது, இருதயத்துல உண்மை இருக்கணும் அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா. அதே போல மனுஷ காணும்படியாக நம்ம ஜெபிக்க கூடாது இல்லைங்களா.
புகழ் விரும்பிட்டு என்ன பண்ணக்கூடாது, ஜெபிக்க கூடாது அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்கறோம். ஸோ இந்த 2 பாயிண்ட் நம்ம இந்த வசனங்களை பார்க்குறோம். அடுத்து தொடர்ந்து வாசிக்கலாம் 7-8 வசனங்கள். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 7 மற்றும் 8ஆம் வசனங்கள். அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும் போது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அலப்பாதையுங்கள். அவர்கள் அதிக வசனிப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள். உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்கிறதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். இங்க ஒரு கட்டளை பக்கம் என்ன பண்ணக்கூடாது, ஜெபம் பண்ணும்போது அஞ்ஞானிகள் கூட ஜெபம் பண்ணக்கூடாது. அஞ்ஞானிகள் எப்படி ஜெபம் பண்ணுவாங்களாமா, வீண் வார்த்தைகள் இல்லைங்களா. நம்ம ஜெபத்துல என்ன இருக்கக்கூடாது, வீண் வார்த்தைகள் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ அவங்க என்ன நினைக்கிறாங்க, அவங்க என்னவா இருக்காமா, அதிக வசனிப்பினால என்ன பண்றாங்க, தங்களுடைய ஜெபம் கேட்கப்படும் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க இல்லைங்களா. ரொம்ப நேரம் ஜெபிச்சா தேவன் கேட்பாரு அப்படின்னு ஒரு எண்ணத்துல என்ன பண்றாங்கன்னா அவங்க ஸோ ரொம்ப நேரம் ஜெபிக்கிறதுக்கு என்ன பண்றாங்க, வீண் வார்த்தைகள் என்ன பண்றாங்க, அலப்புறாங்க அப்படின்னு சொல்லி கூட பார்க்கறோம் இல்லைங்களா. ஸோ அவர்களை போல நம்ம என்ன பண்ணக்கூடாதாமா, செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். உங்கள் பிதாவை நோக்கி வேண்டுகிறதுக்கு முன்னாடி என்ன பண்றாரு, அவர் நமக்கு இன்னது தேவை என்பது அறிந்திருக்கிறார் இல்லைங்களா. நம்ம கேட்கறதுக்கு முன்னாடி என்ன பண்றாரு, இன்னது தேவைன்னு அறிஞ்சிருக்கிறாரு. அவர்கிட்ட போய் நம்ம என்ன பண்ணக்கூடாது, ரொம்ப நேரம் ஜெபிக்க கூடாது. இல்லை உலகத்தில் அப்படிதான் பண்றாங்க, வீண் வார்த்தைகள். அதனால என்ன பண்றாங்க, முழு இரவு ஜெபம் இல்லைங்களா, செயின் பிரேயர் கேள்விப்பட்டிருக்கீங்களா, சங்கிலி ஜெபம் இல்லைங்களா. 24 மணி நேரம் தொடர்ந்து ஜெபம், 1 மணி நேரத்துக்கு ஒருத்தர் ஷெடியூல் போட்டு கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா. இவர் முடிக்கும் போது அவர் ஜெபம் பண்றது, இது மாதிரி தொடர்ந்து ஜெபம். அவ்வளவு நேரம் என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு தேவையான பிதாவை தேவை அறிஞ்சிருக்கிறதா சொல்லும் போது 1 மணி நேரம் ஜெபம் பண்றாங்க. அதை என்ன பண்ணுவாங்க, அவங்க வீண் வார்த்தை தான் இல்லைங்களா. என்ன மாதிரியான வீண் வார்த்தைகள்லாம் இருக்கும், முன்னாடி பார்த்துருப்போம், கர்த்தாவே கர்த்தாவே ஏதாவது சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன சொல்றதோ அதை சொல்லிட்டு இருப்பாங்க இல்லைங்களா. அது மாத்திரம் இல்லாம வசனங்களை அவருக்கே சொல்லி கொடுப்பாங்க இல்லைங்களா. இந்த வசனத்துல ரெஃபரன்ஸ் சொல்லி இப்படி சொல்லியிருக்கிறீங்க, இதுபடி செய்யுங்க இல்லைங்களா. வசனத்தை யாரு ஞாபகப்படுத்துறாங்க, தேவனுக்கே வசனத்தை ஞாபகப்படுத்தி என்ன பண்றாங்க, அவங்க நேரத்தை வீணடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி போறாங்க. ஆனா தேவன் என்ன சொல்றாரு, நீ என்கிட்ட கேட்க வரும்போது உனக்கு என்ன தேவைங்கிறத முன்னமே நான் அறிந்திருக்கிறேன்னு சொல்லி சொல்றாரு இல்லைங்களா. ஸோ அப்போ எப்படி ஜெபம் பண்ணக்கூடாதுங்கிற முதல் கேள்விக்கு பார்த்தோம் இல்லைங்களா, எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம் இல்லைங்களா. மாயக்காரரை போல ஜெபம் பண்ணக்கூடாது இல்லைங்களா, அஞ்ஞானிகளை போல ஜெபம் பண்ணக்கூடாது, மற்றவங்க காணும்படியாக நம்ம ஜெபம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதே போல வீண் வார்த்தைகள் அதிக வசனிப்பினால நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஜெபம் பண்ணக்கூடாது அப்படின்னு கூட நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ அடுத்த கேள்விக்கு நம்ம போகலாம், ஜெபம் யார்கிட்ட நம்ம பண்ணணும். போன வாரம் நம்ம தெளிவாக கிளாஸ் பார்த்தோம், திருத்துவம் பார்த்துட்டோம். இப்ப சொல்லுங்க, நீங்க ஜெபம் யார்கிட்ட பண்ணணும், பிதாவினிடத்துல தான் நம்ம ஜெபம் இல்லைங்களா. இதுக்கு முன்ன வரைக்கும் நமக்குள்ள அந்த திருத்துவம் சப்ஜெக்ட் நம்ம கேட்காம ஒரு இருந்திருக்கலாம் இல்லைங்களா. வேதத்துல இல்லாத ஒரு வார்த்தை திருத்துவம். தமிழ் பைபிள தேடுனா திருத்துவம் இருக்காது, இங்கிலீஷ் பைபிள தேடுனா ட்ரினிட்டிங்கிற வார்த்தையே இருக்காது. இந்த இல்லாத வார்த்தைக்கு எத்தனை விளக்கங்கள் கொடுக்குற மாதிரி இன்னைக்கு போதங்கள் இருக்கு இல்லைங்களா. நீங்க போய் கேட்டீங்கன்னா அநேக எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க இல்லைங்களா. உலக பிரகாரமான ஒரு சில பொருட்களை எடுத்துக்கிட்டு எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க, முட்டை இல்லைங்களா, ஐஸ் கட்டி, இதெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவாங்க, அவங்க அவங்களோட சொந்த கருத்துக்கள் என்ன பண்ணுவாங்க சொல்லுவாங்க, தங்களோட சொந்த உபதேசங்களை சொல்லுவாங்க. ஆனா நம்ம போன வாரத்தில் என்ன பார்த்தோம், தெளிவா வேத வசனங்கள் அடிப்படையிலே பார்த்தோம் இல்லைங்களா. பிதாவாகிய தேவன் யார் இல்லைங்களா, சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய ஒரே பேரான குமாரன் இல்லைங்களா, முதல் சிருஷ்டி கூட சொல்லலாம் இல்லைங்களா. ஸோ அவர் மூலமாக தான் என்ன பண்றோமோ எல்லாமே சிருஷ்டிக்கப்பட்டிருக்குன்னு கூட நம்ம பார்க்கணும் இல்லைங்களா. ஸோ அப்போ நம்ம ஜெபம் யார்கிட்ட தான் பண்ணணும் அப்படிங்கிறத குறித்து கூட நம்ம பார்க்குறோம், பிதாவாகிய தேவன்கிட்ட தான். ஸோ இதுக்காக நம்ம யார் மூலமா ஜெபம் பண்ணுங்கிற கேள்வி கூட கேட்கணும் இல்லைங்களா. பிதாவாகிய தேவன்கிட்ட தான் ஜெபம் பண்ணணும். யார் மூலமா அப்படின்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமா தான் ஜெபம் பண்ண முடியும். ஏன்னா நம்ம டைரக்டா நம்ம பிதாவோட போய் தொடர்பு கொள்ள முடியாது. ஏன்னா நம்ம யாரு, பாவிகள் இல்லைங்களா. தேவன் எப்படிப்பட்டதா இருக்காரு, பாவத்தில் பாடாத சுத்த கண்ணதா இருக்கிறார், சேரக்கூடாத வழியில வாசம் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவர் டைரக்டா நம்மளால
நம்ம பார்க்க முடியாது, நம்ம டைரக்டா நம்மளால தொடர்பு கொள்ள முடியாது. நம்ம யார் மூலமா தான் அவர்கிட்ட நம்ம பேச முடியும், அவரு யார் மூலமா தான் நமக்கு பதில் வைக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இல்லைங்களா. ஸோ அவர் இயேசு கிறிஸ்து மூலமாக நம்ம பிதாக்கிட்ட தான் ஜெபம் பண்ணுங்கிறத நம்ம வசனங்கள் அடிப்படையில் நீங்க பார்த்துடலாம். வாசிக்கலாம். யோவான் 15:16. யோவான் 15:16. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, என்ன சொல்றாரு? நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை இல்லைங்களா. சரி, கொஞ்சம் பேர் தான் வந்திருக்கிறோம். 4 பேர், எத்தனையோ பேர் எத்தனையோ விதமான செயல்கள் இருப்பாங்க. கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு இந்த வாய்ப்பு இல்லை. ஏன் அப்படின்னா, உங்களை யார் தெரிந்து கொண்டாங்க? தேவன் உங்களை தெரிந்து கொண்டார் இல்லைங்களா. நீங்க இந்த பாடத்துக்குள்ள தெரிந்து கொள்ளல, சத்தியத்துக்குள்ள நீங்களா விருப்பப்பட்டு வரல. இந்த விருப்பத்தை யார் உங்களுக்கு உண்டாக்கி இருக்கிறார் அப்படின்னா பிதாவாகிய தேவன் உங்களுக்குள்ள விருப்பத்தை உண்டாக்கிட்டார் சொல்லி பார்க்கிறோம் இல்லைங்களா. சோ அப்பதான் சொல்றாரு, நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ. அப்ப யார்கிட்ட தான் கேட்க சொல்றாரு? பிதாக்கிட்ட தான் கேட்கணும். யார் தான் சொல்றாருன்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே சொல்லியிருக்கிறார். பிதாவாகிய தேவன்கிட்ட கேட்கணும். யார் மூலமா கேட்கணும் அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய நாமத்தினாலே கேட்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். தொடர்ந்து வாசிக்கலாம். 16:23. யோவான் 16:23. அந்த நாளிலே நீங்கள் என்னிடத்தில் ஒன்றும் கேட்க மாட்டீர்கள். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார். மெய்யாகவே மெய்யாகவே 2 தடவை சொல்லுதா, எந்த அளவுக்கு அதுல ஒரு உறுதித்தன்மை இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா. என்ன சொல்றாரு? என் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தந்தருவார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் இல்லைங்களா. ஸோ அப்போ எல்லாத்தையும் கேட்டா தருவாரா, எதை தருவார் அப்படிங்கிறது நம்ம பின்னாடி நம்ம பார்த்துடலாம். இப்போ நம்ம என்ன பார்க்குறோம்னா, யார் இடத்துல ஜெபம் பண்ணணும், யார் மூலமா ஜெபம் பண்ணணும்னு சொல்லி பார்க்கணும் இல்லைங்களா. ஸோ தொடர்ந்து நம்ம வசனங்கள் வாசிக்கலாம். யோவான் 11:22. யோவான் 11:22. இப்பொழுதும் நீர் தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை தேவன் உமக்கு தந்தருவார் என்று அறிந்திருக்கிறேன் என்றாள். ஸோ இந்த இன்சிடென்ட் நமக்கு தெரியும். லாசரு மரித்து அந்த உயிர்த்திருக்க போகிற சமயத்துல அவங்க மார்த்தர் வந்து சொல்றாங்க, எங்க ஆண்டவர்கிட்ட வந்து என்ன சொல்றாங்க, நீர் இங்க இருந்தீங்கன்னா மரிச்சிருக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாரு, இப்பொழுதும் நீர் தேவனிடத்துல கேட்டுக்கொள்வது எதுவோ. இப்ப யார்கிட்ட தான் கேட்கணும்? பிதாவாகிய தேவனிடத்துல தான் கேட்டுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்கிறோம். தொடர்ந்து வாசிக்கலாம். மத்தேயு 11:25. மத்தேயு 11:25. அந்த சமயத்திலே இயேசு சொன்னது, பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். இங்க சொல்றாரு, என்ன சொல்றாரு? பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே அப்படின்னு சொல்றாரு இல்லைங்களா. ஸோ பிதா கிட்ட தான் ஜெபம் பண்ணுங்கிறத அவருடைய முதலாம் வகையில வந்திருக்கும் ஜனங்கள்கிட்ட உபதேசம் பண்ணும்போது அநேக இடங்கள்ல அங்க பேசியிருக்காருன்னு சொல்லி பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாம அவர் மரிக்கும் தருவாயில கூட என்னதான் பேசுறாரு வாசிக்கலாம். மத்தேயு 27:46. 9ஆம் மணி நேரத்தில் இயேசு, ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு, என் தேவனே என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்ற அர்த்தமாம். அதுக்குரிய அர்த்தம் அங்கே கொடுத்தாச்சு இல்லைங்களா. ஏலி ஏலி லாமா சபக்தானி அப்படின்னு என்ன அர்த்தமா? என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யார்கிட்ட நோக்கி சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னா பிதாவாகிய தேவனை நோக்கி சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இப்ப ஜெபம்ங்கிறது நம்முடைய பிதாவாகிய தேவன்கிட்ட தான் நம்ம ஜெபிக்கணும்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா. நம்ம குறித்து அப்போஸ்தலர் கூட சொல்ற வார்த்தைகளை வாசிக்கலாம். எபேசியர் 3:14 மற்றும் 15. இது நிமித்தம் நான் பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்துக்கும் நாமகாரணராகிய நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு. இங்க அப்போஸ்தலர் என்னதான் சொல்றாரு? பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு. பிதாவை நோக்கி தான் நம்ம என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். தொடர்ந்து வாசிக்கலாம். கொலோசியர் 3:17. வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள். நம்ம யாரை ஸ்தோத்திரிக்கணுமாமா? பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரிக்கணும் இல்லைங்களா. வார்த்தையினாலும் கிரியையினாலும் நம்ம எதை செய்தாலுமே அது எல்லாமே நம்ம யாருடைய நாமத்துல செய்யணுமாமா? இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ அப்போஸ்தலர்களும் இதை தான் நமக்கு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்க்குறோம். யார்கிட்ட ஜெபம் பண்ணணும்? யார் மூலமா ஜெபம் பண்ணணும்? பிதாவாகிய தேவன்கிட்ட ஜெபம் பண்ணணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக
ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? எபேசியர் 5:20 நம்ம வாசிக்கலாம். எபேசியர் 5:20 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்து, பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரிக்கணும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த ஒரு வசனத்தையும் வாசிக்கலாம். நம்ம ஏற்கனவே பார்த்த வசனம் தான். மத்தேயு 6:6 நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டிற்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார். நம்ம எப்படி ஜெபம் பண்ணோங்கிறப்ப அந்த வசனத்தை வாசிச்சோம் இல்லைங்களா? நம்ம இருதயமாகி அறையை பூட்டிக்கணும்னு சொல்லி பார்த்தோம். அப்போ கூட யார்கிட்ட தான் ஜெபம் பண்ண அந்த வசனம் சொல்லி பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ பிதாவை நோக்கி தான் ஜெபம் பண்ணுங்கிறத நம்ம தெளிவாக வசனங்கள் அடிப்படையில் பார்த்தோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன வசனங்களையும் பார்த்தோம், அப்போஸ்தலர் சொன்ன வசனங்களையும் நம்ம பார்த்தோம். யார்கிட்ட தான் ஜெபம் பண்ணணும்? பிதாவாகிய தேவன்கிட்ட. யார் மூலமா? நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அப்படிங்கிறது நம்ம தெளிவாக பார்த்துட்டோம் இல்லைங்களா? ஸோ ஒருவேளை இந்த சத்தியத்துக்கு கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? நம்முடைய ஜெபத்துல அதிகமா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? ஏசப்பா 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 இல்லைங்களா? ஆக்சுவலா இயேசுக்கும் நமக்கு என்ன ரிலேஷன்? சகோதரர் இல்லைங்களா? மூத்த சகோதரர். அவருடைய உடன் சுதந்திரர்களாக மாறுவதற்கு தான் சபை வகுப்பாராக, அதாவது அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டு உண்மையுள்ளவர்களாக மாறுவதற்கு என்ன பண்ணியிருக்கோம்? நம்ம இந்த உலகத்துல ஓடிட்டு இருக்கோம் சொல்லி பார்க்கிறோம் இல்லைங்களா? ஸோ நம்முடைய மூத்த சகோதரர் இயேசு கிறிஸ்து என்னதான் சொல்லிட்டு இருந்திருப்போம் முன்னாடிலாம்? ஏசப்பா ஏசப்பா ஜெபம் பண்ணிட்டு இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே, இப்படிதான் சொல்லிட்டு இருந்திருப்போம் இல்லைங்களா? ஸோ அப்படி பண்ணா ஜெபம் போகுமா? இப்படிதான் ஜெபிக்கணும் ஆண்டவர் சொல்லியிருக்காரு, அப்போஸ்தலர் சொல்லியிருக்காங்க. பிதாவாகிய தேவனிடத்துல நம்ம ஜெபிக்க வேண்டியதா இருக்கும் சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நம்ம ஜெபிக்கணும்னு கூட நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? அதான் 2வது கேள்வி நம்ம பார்த்தோம். ஜெபம் யாரிடம் ஏறெடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்த்தோம். ஸோ அடுத்து நம்ம 3வது கேள்விகளை நம்ம கடந்து செல்லலாம். இப்படி ஜெபிக்கும் போது யாருடைய ஜெபத்தை தேவன் கேட்பதில்லை? யாருடைய ஜெபத்தை தேவன் கேட்க முடியாது? துன்மார்க்கருடைய ஜெபத்தை. உதாரணத்துக்கு இப்ப நான் ஒரு சகோதரத்தை கூப்பிட்டு இந்த வேலையை செய்யணும்னு சொன்னாங்கன்னா அவர் செய்யறாரு அப்படின்னா, இப்ப அவர் சொன்ன வேலையை நான் என்ன பண்ணுவேன்? செய்யணும். அப்படிதானே? செஞ்சதானே? என்னுடைய வார்த்தைகளுக்கு அவர் கீழ்ப்படிஞ்சாதான் நான் என்ன பண்ணுவேன்? அவர் நான் சொல்றதை கேட்பார் இல்லையா? அப்படிதானே? ஸோ இப்ப நம்ம யார் எப்படி இருந்தா அது ஜெபத்தை கேட்பார், எப்படி இல்லைன்னா ஜெபத்தை கேட்க மாட்டார் அப்படிங்கிறத கூட நம்ம பார்த்துடலாம். நீதிமொழிகளை வாசிக்கலாம். 28:9. நீதிமொழிகள் 28:9 வேதத்தை கேளாதபடி தன் செவியை விலக்குகளுடைய ஜெபம் அருவருப்பானது. யாருடைய ஜெபத்தை தேவன் கேட்கறது இல்லையாமா? வேதத்தை கேளாதபடி தன்னுடைய செவியை விலக்குகளுடைய ஜெபத்தை என்ன பண்றது? தேவன் கேட்கறதே இல்லை இல்லைங்களா? அந்த ஜெபம் எப்படி இருக்காம அவருக்கு அருவருப்பா இருக்கு. ஒருவேளை ஜெபம் அதாவது வேதம் வாசிக்கலாம், கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், ஆனா அதன்படி நடக்காம தேவனுக்கு கீழ்ப்படியாம அவருடைய இயேசு கிறிஸ்துவினுடைய பிரமாணங்களுக்கு கீழ்ப்படியாம இருந்தாங்க அப்படின்னா அவருடைய ஜெபத்தை தேவன் கேட்பாருன்னா கேட்க மாட்டாரு. அவர் ஜெபிக்கலாம், முழு இரவு ஜெபத்துல போய் முழு இரவும் ஜெபிக்கலாம் இல்லைங்களா? உபவாச ஜெபம் பண்ணலாம், எந்த ஜெப கூடத்துல வேணும் கலந்துக்கலாம் இல்லைங்களா? அதனால அவரோட ஜெபம் எப்படிப்பட்டதா இருக்கு? தேவனுடைய பார்வையில அருவருப்பாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் இல்லைங்களா? வேதத்தை கேளாதபடி அப்படின்னா என்ன மீன்? கேட்டல் அப்படின்னா அதுல நடத்தல் உள்ள இருக்கு இல்லைங்களா? கேட்ட வசனங்களை இதயத்துல நிலைநிறுத்தி அதை கேட்டபடி நம்ம நடக்கணும் இல்லைங்களா? அப்படி நடந்தாதான் தேவன் ஜெபத்தை கேட்பாரு. ஒருவேளை அப்படி நடக்காதவங்களோட ஜெபம் எப்படிதான் இருக்குமாமா? அருவருப்பா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்படிதான் இஸ்ரேல் ஜனங்கள் இருந்தாங்க இல்லைங்களா? வாசிக்கலாம். எரேமியா 44:23 நீங்கள் தூபம் காட்டி கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்து கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடாமலும் அவருடைய வேதத்துக்கும் அவருடைய கட்டளைகளுக்கும் அவருடைய சாட்சிகளுக்கும் இணங்கி நடவாமலும் போனபடியினாலே இந்நாளில் இருக்கிறபடி இந்த தீங்கு உங்களுக்கு நேரிட்டது என்றான். இஸ்ரேல் ஜனங்கள் அந்த சொந்த சம்பத்தாக தேவன் தெரிந்து கொண்டாலும் அந்த ஜனங்கள் எப்படிதான் இருந்தாங்களாமா? முரட்டாட்டம் உள்ளாக வணங்கா கருத்துள்ளாக தான் இருந்தாங்க இல்லைங்களா? ஸோ அற்புதத்தை பெற்றுக்கொள்வாங்க, அதனால என்ன பண்ணுவாங்க? திரும்ப மனம் மாறிடுவாங்க இல்லைங்களா? கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்வாங்க, அவருடைய சத்தத்துக்கு செவி கொடாமல் என்ன பண்ணுவாங்க? அவருடைய வேதத்துக்கும் அவருடைய கட்டளைகளுக்கும் இணங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கணும் இல்லைங்களா? அதன்படி நடவாமல் போனவர்களாக இருந்தாங்க அப்படின்னு கூட நம்ம பார்த்தோம். ஸோ இப்படிப்பட்டவர்களை ஜெபத்தை தேவன் என்ன பண்றாராமா? அருவருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கணும் இல்லைங்களா? அருவருப்பு அப்படின்னு நம்ம சாதாரணமாக சொல்லிட்டோம்.
அருவருப்புனா அது எப்படி புரிஞ்சுக்கணும்? பிடிக்காதா? வெறுக்கிறது. இப்போ ஒரு விஷயத்த யாராவது செஞ்சாங்கன்னா நீங்க அதை பார்த்து அருவருக்கிறீங்க அப்படின்னா அதை எப்படி எரிச்சல் அடைகிறது, முகமே வேற மாதிரி மாறும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, பஸ்ல போயிட்டு இருக்கீங்க, பக்கத்துல ஒருத்தர் வாங்கி இருக்கிறாரு அப்படின்னு என்ன பண்ணுவீங்க? நினைச்சு பார்க்க கஷ்டமா இருக்கு இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி தான் தேவன் அப்படிதான் பார்ப்பாரு நம்மளுடைய ஜெபம். ஒருவேளை நம்ம வேதத்துக்கு படி கீழ்ப்படியாமல் இருந்தோம் அப்படின்னா நம்ம என்னதான் ஜெபம் பண்ணாலும் தேவனுடைய பார்வையில் எப்படிதான் இருக்குமாமா? அருவருப்பாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? ஸோ அப்போ யாருடைய ஜெபத்தை கேட்பார் அப்படின்னு சொல்லி கேட்டா என்ன பற்றி சொல்லலாம்? அதான் பார்த்தோம், அதுக்கு ஆப்போசிட். வேதத்தின்படி நடக்கிறவங்களோட ஜெபத்தை தான் என்ன பண்ணுவாரு? தேவன் கேட்பார் இல்லைங்களா? ஸோ வரக்கூடிய வசனங்களை ரெண்டையுமே பார்ப்போம். யாருடைய ஜெபத்தை கேட்க மாட்டாரு, யாருடைய ஜெபத்தை கேட்பார் அப்படிங்கிறத ரெண்டையுமே நம்ம பார்த்துடலாம். வாசிக்கலாம். நீதிமொழிகள் 15:29. நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். துன்மார்க்கருக்கு கர்த்தர் தூரமாய் இருக்கிறார், நீதிமான்களின் ஜெபத்தையோ கேட்கிறார். ஸோ வேதத்தின்படி நடக்காதவங்களுக்கும் நடக்கிறவங்களுக்கும் இங்க ரெண்டு பேர் பார்க்கணும். யார் நடக்காம இருப்பாங்கன்னா துன்மார்க்கர், நடக்கிறவங்களுக்கு என்ன பேரு? நீதிமான்கள் இல்லைங்களா? ஸோ வேதத்தின் அடிப்படையில வாழ்றவங்களுக்கு தேவன் என்ன பேர் கொடுக்குறாரோ? நீதிமான்கள் இல்லைங்களா? நீதிமான்கள் எக்ஸாம்பிள்லாம் நம்ம நிறைய கேரக்டர் நம்ம பார்த்துருப்போம் இல்லைங்களா? ஸோ நீதிமான்கள் ஜெபத்தை என்ன பண்றாருன்னா தேவன் கேட்கிறார் அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்கலாம். வாசிக்கலாம். யோவான் 9:33. யோவான் 9ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறதில்லை என்று அறிந்திருக்கிறோம். ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாய் இருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார். நீதிமான் எப்படி இருப்பாராமா? தேவ பக்தி உள்ளவனா இருப்பாராமா. அப்புறம் என்ன பண்ணுவாராமா? அவருடைய சித்தத்தை மாத்திரம் செய்வார் அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்களா? பாவிகளுக்கு தேவன் எப்பவுமே செவி கொடுக்கறது இல்லை, நீதிமான்களுக்கு மாத்திரம்தான் செவி கொடுக்கிறார். இப்ப நீதிமான் எப்படி இருப்பாராமா? தேவ பக்தி உள்ளவரா இருப்பாரு, அவருடைய சித்தத்திற்கு மாத்திரம் செவி கொடுக்கிறதா இருப்பார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இப்ப சித்தம் என்ன? தேவனுடைய விருப்பம் இல்லைங்களா? தேவனுடைய விருப்பம் மாத்திரம் செய்யணும். அப்ப எதை செய்யக்கூடாது? சொந்த விருப்பம் நம்ம உள்ள வரக்கூடாது இல்லைங்களா? சுயம்ங்கிறது உள்ள வரவே கூடாது இல்லைங்களா? அதான் நாளைய வசனங்களை பார்த்துருப்போம் இல்லைங்களா? கிறிஸ்துவை பின்பற்றணும்னா முதல்ல என்ன பண்ணணும்? தன்னைத்தான் இருக்கணும் இல்லைங்களா? நம்மளுடைய சுய சித்தத்தை என்ன பண்ணணும்? விட்டுட்டு என்ன பண்ணணும்? தேவ சித்தத்தை மாத்திரம் செவிகளாக இருக்கணும்னு சொல்லி பார்க்கணும். அப்படிப்பட்டவங்க தான் தேவன் என்ன பண்ணுவாரோ செவி கொடுப்பார் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ரோமர் 12:1 வாசிச்சலாம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. யார் வேண்டிக் கொள்கிறாரு? அப்போஸ்தலன் பவுல் வேண்டிக் கொள்கிறாரு. என்ன பண்ணுவோமா? நம்ம புத்தி உள்ள ஆராதனை செய்யத்தக்கவா இருக்கணும் இல்லைங்களா? என்ன பண்ணுவோம்? நம்முடைய சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டியதா இருக்கணும் சொல்லி பார்க்கணும் இல்லைங்களா? ஸோ அப்படி ஒப்பு கொடுக்குறவர்கள் யாருன்னா நீதிமான்கள் கேரக்டர்னு சொல்லி நம்ம பார்க்கணும் இல்லைங்களா? ஸோ அப்படி செய்கிறது தான் புத்தி உள்ள ஆராதனை அப்படின்னு கூட நம்ம பார்க்கணும். அப்படி புத்தி உள்ள ஆராதனை செய்யறவங்க என்ன செய்யக்கூடாதுங்கிறது அடுத்த வசனத்திலே பார்த்துக்கலாம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். நமக்கும் யாருக்கும் வித்தியாசம் இருக்கணும், உலகத்துக்கும் நமக்கு வித்தியாசம் இருக்கு. நம்ம என்ன பண்ணிடக்கூடாது? அவங்களோட ஒத்து போயிடக்கூடாது. அதான் அவசியம் இல்லைங்களா? பிரபஞ்சத்திற்கு ஒத்த பேசாம தெரியாமல் பக்கத்துல ஒரு பிக்சர் இருக்கு, அதை பார்த்தாலே தெரியும் இல்லைங்களா? அதை என்ன பண்ண அந்த உயிரினம் எந்த இடத்துக்கு தவிர அதுக்கு தகுந்த மாதிரி தன்னோட கலரை மாத்திக்கணும் இல்லைங்களா? ஸோ அது மாதிரி நம்ம இருந்துடக்கூடாது இல்லைங்களா? உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரிப்புகளாக நம்ம இருக்கக்கூடாது. நம்ம என்ன பண்ணுவோம்னா தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் அங்கேயும் பார்த்தோம் இல்லைங்களா? தேவ பக்தி சித்தம் பார்த்தோம். ஸோ அந்த சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக நம்முடைய மனம் என்ன பண்ணுமா? புதிதாகிறவர்களாக இருக்கணும்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா? ஸோ அப்படிப்பட்டவர்களுடைய ஜெபத்தை தான் என்ன பண்றாருமோ கேட்கிறார், அங்கீகரிக்கிறார் சொல்லி பார்க்கிறோம். அதான் சங்கீதத்திலே வாசிக்கலாம். 34ஆம் சங்கீதம் 17ஆம் வசனம். நீதிமான்கள் கூப்பிடும் போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். நீதிமான்கள் கூப்பிடும்போது என்ன பண்றாரு? கர்த்தர்
கேட்டு அவருடைய எல்லா உபத்திரங்களுக்குமே என்ன பண்றாருமா நீங்களாக்கி விடுறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் இல்லைங்களா. ஒருவேளை அநீதிமான் கூப்பிட்டா தேவன் கேட்க மாட்டாரு இல்லைங்களா. நீதிமான்கள் கூப்பிடும் போது கர்த்தர் கேட்டு அவருடைய எல்லா உபத்திரங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இன்னொரு வசனம் வாசிக்கலாம் சங்கீதத்துல 34 சங்கீதம் 15 வசனம். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. சோ யார் மேல நோக்கமா இருக்காமா? நம்முடைய தேவனுடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமா இருக்கிறதாமா, அவருடைய செவிகள் என்ன பண்ணுதாமா அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் இல்லைங்களா. கண்கள் நீதிமான்கள் நோக்கமா இருக்கிறது எப்படி புரிஞ்சுக்கிறது? நீதிமான்கள் எப்ப ஜெபம் பண்ணுவாங்கன்னு தேவன் என்ன பண்றாராமா காத்துட்டு இருக்கிறாராமா இல்லைங்களா. சோ அவங்க எப்ப ஜெபம் பண்ணுவாங்க காத்துட்டு இருக்காரா. அப்ப நீதிமான்கள் ஜெபமே பண்ண மாட்டாங்களா? பண்ணுவாங்க. அப்படியே அவங்க சொல்லுது வாசிக்கலாம். அடுத்த வசனம் 23 சங்கீதம் 1 வசனம். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். என்ன வாசிக்கணும்? கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். நீதிமானுடைய மைண்ட் இப்படிதான் இருக்கும். என்னதான் நினைச்சிட்டு இருப்பாங்க அப்படின்னா, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், என்ன பண்ண மாட்டேன், தாழ்ச்சி அடைய மாட்டேன் அப்படின்னு சொல்லி கூட நம்ம பாக்குறோம் இல்லைங்களா. அதனால அவங்க உலக பிரகாரமான குறிச்சவங்க என்ன பண்ண மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க, கவலைப்பட மாட்டாங்க இல்லைங்களா. அது இங்கிலீஷ்ல வச்சா கூட நல்லா இருக்கும். The Lord is my shepherd. God is my shepherd, I shall not want. ஆமா, அவருக்கு எந்த விதமான உலக பிரகாரமான நீடு இருக்காரு இல்லைங்களா. அவர் எந்த தாழ்ச்சியும் அடைய போறதில்லை. அதான் வாசிக்கலாம் 34:10. 34 சங்கீதம் 10 வசனம். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. நீதிமான்களுக்கு தெரியும் இல்லைங்களா, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அதனால அவங்க உண்மை யோசனத்துல கேட்கிற மாதிரி அவங்களாம் என்ன பண்ண தேவையில்லை, தொடர்ந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கணும் இல்லை. தேவன் என்ன பண்றாரு, நீதிமான்களுக்கு கிருபை இருக்கிறார் இல்லைங்களா. அவங்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்கலாம். அதை குறித்து சங்கீதக்காரன் சொல்றாரு, வாசிக்கலாம். 37 சங்கீதம் 25 வசனம். நான் இளைஞனாய் இருந்தேன், முதிர் வயதுள்ளவனும் ஆனேன், ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் காணவில்லை. தாவீது சொல்றாரு இல்லைங்களா, அவர் இளைஞனா இருந்தாராமா, இப்ப என்ன ஆயிட்டாரு, முதிர் வயதுதான் ஆயிட்டாரு. ஆனாலும் அவருடைய அனுபவத்துல என்னதான் பார்க்கலையாமா, ஒரு நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவருடைய சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறது என்ன பண்ணல, அவர் பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி பார்க்கறோம் இல்லைங்களா. இப்ப நீதிமான்கள் மேல் தேவனுடைய கண்கள் நோக்கமா இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் இல்லைங்களா. அவருடைய கூப்பிடுதலுக்கு தேவன் எப்பவுமே செவி கொடுக்கிறவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இப்ப நீதிமான்களுடைய ஜெபத்தை தேவன் கேட்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அதான் நம்ம வாசிக்கலாம் 6:8. மத்தேயு 6:8 வசனம். அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள், உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்கிறதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். நீதிமான்களுக்கு தெரியும் இல்லைங்களா. அதனாலதான் என்ன பண்ண மாட்டாங்கன்னா, அந்த அஞ்ஞானிகளை போல மாயக்காரரை போல என்ன பண்ண மாட்டாங்கன்னா, வீண் வசனிப்பு மாயமாலம் இதெல்லாம் செய்ய மாட்டாங்க அப்படின்னு கூட நம்ம பார்க்கணும். அப்போஸ்தலர் வசனம் 1 பேதுரு 3 வசனம். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமாய் இருக்கிறது, தீமை செய்கிறவர்களுக்கோ கர்த்தருடைய முகம் விரோதமாய் இருக்கிறது. நம்ம என்ன கேள்வி கேட்டு பார்த்துட்டு இருக்கோம், யாருடைய ஜெபத்தை தேவன் கேட்கறது இல்லைன்னு பார்த்தோம். அடுத்து யாருடைய ஜெபத்தை தேவன் கேட்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா. நீதிமானுடைய ஜெபத்தை தேவன் கேட்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அவருடைய ஜெபத்தை நோக்கி என்ன பண்றாரு, தேவன் காத்திருக்கிறாரு கூட நம்ம பார்த்தோம். அவருடைய செவிகள் எப்போதும் திறந்திருக்கிறது அப்படின்னு கூட நம்ம பார்த்தோம். சரி, அப்படி நீதிமான்கள் எதை குறிச்சு ஜெபத்துல கேட்பாங்க, ஜெபத்துல எதை கேட்பாங்க, அதான் அடுத்த கேள்வி இல்லைங்களா. ஜெபத்தில் நம்ம எதை கேட்கணும், நம்ம தான் வாசிச்சோம். நம்ம கேட்கறதுக்கு முன்னாவே தேவனுக்கு இன்னது தேவை என்று அறிந்திருக்கிறாரு சொல்லி பார்க்கிறோம் இல்லைங்களா. ஸோ அப்படி நம்ம தேவன் எதை குறிச்சு நம்ம கேட்க சொல்லுவார். ஆண்டவர் சொன்ன வசனத்திலே வாசிக்கலாம். லூக்கா 11:13. லூக்கா 11:13 வசனம். பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்றார். என்ன சொல்றாரு, பொல்லாதவர்களை நம்மளே என்ன பண்ணுவோம்னா இந்த பிள்ளைங்களுக்கு நல்லதான் கொடுப்போம். ஸோ அதனால தேவன் என்ன பண்ணுவார், நம்மிடத்துல வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா அப்படின்னு நம்ம ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அப்ப நம்ம ஜெபத்துல எதுதான் கேட்கணும், நம்முடைய தேவனை நம்ம எதை குறிச்சுதான் வேண்டிக் கொள்ளணுமாமா, பரிசுத்த ஆவியை கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு தான் நம்ம கேட்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும் இல்லைங்களா. ஸோ நம்ம எதுக்காக அந்த பரிசுத்த ஆவியை கேட்கணும்,
வழி நடத்துறதுக்காக நம்மளை பரிசுத்த ஆவினா என்ன முதல்ல பார்த்துட்டோம், ஞாபகம் இருக்குங்களா? பரிசுத்த ஆவிங்கிறது தேவனிடத்தில் வரக்கூடிய ஒரு வல்லமை அப்படின்னு கூட நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமா நம்ம பெற்றுக்கொள்ளக்கூடிய தேவனுடைய வல்லமைன்னு பார்த்தோம். ஸோ அந்த வல்லமை நமக்கு தேவைப்படுது. ஏன் தேவைப்படுது அப்படின்னு நம்ம இந்த ஓட்டத்துல வரும்போது அநேக சோதனைகள் கஷ்டங்களை சந்திக்கிறோம் இல்லைங்களா? ஸோ அதுல இருந்து நம்ம எழுந்து ஓடணும் அப்படின்னு நமக்கு என்ன தேவைன்னா தேவனுடைய வல்லமை தேவை அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அந்த வல்லமை அதை தான் நம்ம என்ன பண்றோம், தேவன்கிட்ட கேட்கணும்னு சொல்லி தான் நம்ம ஆண்டவர் சொல்லிருக்காரு. பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? வாசிக்கலாம் யோவான் 14:16. யோவான் 14:16. நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். இந்த வசனத்தை குறித்து கூட நம்ம போன வாரம் தெளிவா பார்த்திருக்கோம் இல்லைங்களா? வேறொரு தேற்றரவாளன் அப்படிங்கிற அந்த இது வந்து எந்த அடிப்படையில் பார்க்க மாட்டேன், அடையாள பாசை இடத்துல பார்க்கணும். நான் டைரக்டா மீனிங் எடுத்துக்க கூடாது. அது நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அநேக வசனங்கள் ஓமைகளாக அடையாள பாசைகள் தான் பேசுறாரு சொல்லி பார்க்கும்போது, அப்ப இந்த இடத்துல வேறொரு தேற்றரவாளன் அப்படிங்கிறது எந்த அடிப்படையில் சொல்றாருன்னா, அவர் பூமியில் இருக்கும் போது அவருடைய சீஷர்களை தேற்றி கொண்டு வந்தார். இப்ப அவர் மரணத்தை விளக்கும் சொல்றாரு, நான் என்ன பண்ண போறேன், எடுத்துக்கொள்ளப்பட போறேன். இப்ப என்ன பண்ண போறேன், நான் போன பிறகு உங்களுக்கு தேற்றபடிக்கு சத்திய ஆவியை அனுப்ப போறேன் அப்படின்னு சொல்ற போது அதை வந்து அடிப்படையில் நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஸோ அப்ப அந்த சத்திய ஆவியாகிய பரிசுத்த ஆவி நமக்கு தேவை, நம்ம பலப்படுத்துவதற்கு தேவை அப்படின்னு கூட நம்ம பார்க்கறோம் இல்லைங்களா? ஸோ ஒரு நீதிமான் ஜெபத்துல எதான் கேட்பார் அப்படின்னா, தேவனிடத்துல பரிசுத்த ஆவி மாத்திரம் தான் கேட்கக்கூடியதா இருப்பார் அப்படின்னு சொல்லி பார்க்கணும் இல்லைங்களா? ஒருவேளை அந்த உலக பிரகாரமாக கேட்கக்கூடாது அப்படிங்கறத கூட ஒரு ஆண்டு ஒரு ஓமி சொல்லியிருக்காரு. அந்த ஓமியை நம்ம பார்த்தோம்னா லூக்கா 12:16. லூக்கா 12:16. அல்லாமலும் ஒரு ஊமையை அவர்களுக்கு சொன்னார். ஐஸ்வர்யமுள்ள ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. அப்பொழுது அவன், நான் என்ன செய்வேன், என் தானியங்களை சேர்த்து வைக்கிறதுக்கு இடமில்லையே. நான் ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டி எனக்கு விளைந்த தானியத்தையும் என் பொருட்களையும் அங்கே சேர்த்து வைத்து, பின்பு ஆத்மாவே, உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேக பொருட்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது, நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாய் இரு என்று என் ஆத்மாவோட சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து சொல்லிக் கொண்டிருந்தான். ஆண்டவர் ஐஸ்வர்யத்தை சொன்னா ஒரு ஓமையை பார்க்கிறோம் இல்லைங்களா? அந்த ஓமையில என்ன பார்க்கிறோம்னா ஒரு ஐஸ்வர்யம் பார்க்கிறோம். அந்த ஐஸ்வர்யனோட நிலம் என்ன பண்ணிச்சான்னா, நன்றாய் விளைஞ்ச உடனே அவர் என்ன யோசிக்கிறாரு, நான் என்ன செய்வேன், என் தானியங்கள்லாம் கொண்டு போய் நான் சேர்த்து வைக்கிறதுக்கு இப்ப இருக்கிற இடம் என்ன இல்லை, பத்தல. அதனால நான் என்ன பண்ண போறேன், என்னுடைய களஞ்சியெல்லாம் இடிச்சு என்ன பண்ண போறேன், பெரிதாய் கட்டி விளைந்த தானியங்கள் என்ன பண்ண போய் அங்க கொண்டு போய் சேர்த்து வச்சுட்டு நான் என்ன பண்ண வரான், எதை நோக்கி சொல்றான், பின்பு ஆத்மாவே, உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேக பொருள் என்ன பண்ணிருக்கு சேர்த்து வைக்கப்பட்டிருக்கு. அவர் தன்னை குறிச்சே பெருமையா பேசிட்டு இருக்காரு இல்லைங்களா? சோ இப்ப நீங்க என்ன பண்ண, இலைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பா இரு அப்படின்னு ஆத்மாவோட சொல்லுவேன் சிந்திச்சுட்டு இருக்காரு இல்லைங்களா? அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, வாசிக்கலாம் 20. தேவனோ அவனை நோக்கி, மதிகேடனே, உன் ஆத்மா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியிலே எடுத்துக் கொள்ளப்படும். 20. அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும் என்றார். இல்லைங்களா? தேவன் என்ன சொல்றாரு, உன் ஆத்மாவை ஒருவேளை இந்த நைட் நான் எடுத்துட்டேன்னா, ஒருவேளை ஹார்ட் அட்டாக் வந்து நீ ஒருவேளை இறந்துட்டேன்னா, நீ இவ்வளவு சேர்த்து வச்சிருக்கிற களஞ்சியங்கள்ல இதெல்லாம் யாருடையதாகும் அப்படின்னு சொல்லி கூட ஒரு கேள்வியோட முடிக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கறோம் இல்லைங்களா? ஸோ அப்ப இதுல இருந்து என் ஓமையில என்னதான் ஆண்டவர் சொல்ல வர்றாருன்னா, உலக பிரகாரமான காரியங்களை குறித்து நம்ம என்ன பண்ணக்கூடாது, விருப்பப்படக்கூடாது, அதை குறித்து நம்ம கேட்கக்கூடாது அப்படின்னு கூட நம்ம பார்க்கறோம் இல்லைங்களா? அது சொல்லும் போது என்ன சொல்றாரு, அவனை நோக்கி ஆண்டவர் என்ன சொல்றாரு, மதிகேடன். அது வேற ஏதாவது வார்த்தை சொல்லலாம், முட்டாள் இல்லைங்களா, அறிவு கெட்டவனே அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த அளவுக்கு அந்த தேவன் அவனை குறிச்சு திட்டுறார் இல்லைங்களா? உலக பிரகாரமான விஷயங்களை நீ சேகரிச்சுட்டு இருக்கிற, ஆனா உங்களுடைய ஆத்மா, உன் உயிர் இன்னைக்கு நைட்டு போயிடுச்சுன்னா இதெல்லாம் என்ன ஆகும், யாருக்கு இதாகுமே அவனுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி கூட சொல்றாருன்னு சொல்லி கூட நம்ம பார்க்கறோம் இல்லைங்களா? இவைகள்லாம் யார் தேடுறாங்க, வாசிக்கலாம். லூக்கா 12:30. இவைகளை எல்லாம் உலகத்தார் நாடி தேடுகிறார்கள், இவைகள் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பிதாவானவர் அறிந்திருக்கிறார். இவைகள்லாம் யார் நாடி தேடுகிறார்கள், உலகத்தார் இல்லைங்களா? உலகத்தார் நாடி தேடுகிறாங்க. ஆனா நமக்கு என்ன வேணுங்கிறத பிதாவாகிய தேவன் அறிஞ்சிக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப நீதிமான்களாக இருக்கிறவங்க ஜெபத்துல என்னதான் கேட்பாங்க அப்படின்னா, பரிசுத்த ஆவியை மட்டும் தான் கேட்பாங்க இல்லைங்களா? தன்னுடைய பலனுக்காக பரிசுத்த ஆவியை மட்டும் தான் கேட்பாங்க. இந்த உலகத்திற்குரிய காரியங்களை குறித்து அவங்க கவலைப்படுகிறார்களோ அல்லது கேட்கிறவர்களோ இருக்க மாட்டாங்க அப்படின்னு கூட நம்ம பார்க்கணும் இல்லைங்களா? அப்படிப்பட்ட நீதிமானுடைய ஜெபங்களுக்கு தான் தெய்வம் செவி கொடுக்கிறாராக இருக்கிறார் அப்படின்னு கூட நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ என்னென்ன கேள்விகள் பார்த்தோம் ஞாபகம் இருக்குங்களா? ஒரு ரீகால் பண்ணிக்கலாமா? என்னென்ன கேள்வி பார்த்தோம்?
எப்படி ஜெபம் செய்ய வேண்டும், எப்படி ஜெபம் செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. அதுதான் பார்த்தோம். மாயக்காரர், அஞ்ஞானிகள் பார்த்தோம். யாரிடம் ஜெபிக்கணும், யாரிடம் ஜெபிக்கணும், அதுதான் முக்கியமான பாயிண்ட். தேவன்கிட்ட ஜெபிக்கணும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் நம்ம ஜெபிக்கணும்னு கூட நம்ம பார்த்தோம். யாருடைய ஜெபத்தை தேவன் கேட்கறது இல்லைன்னா துன்மார்க்க ஜெபத்தை கேட்கறது இல்லை, வேதத்தின்படி நடக்காதவங்க ஜெபத்தை கேட்கறது இல்லைன்னு சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா. நீதிமான்கள் ஜெபத்தை தான் தேவன் கேட்கிறார் அப்படின்னு சொல்லி கூட பார்த்தோம். அந்த நீதிமான்கள் எதற்கு தான் ஜெபம் பண்றாங்கன்னா பரிசுத்த ஆவியை தான் தேவன்கிட்ட கேட்கிறவர்களாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ நம்ம எப்படி ஜெபம் பண்ண வேண்டும் அப்படின்னு ஒரு குழு கேள்வியோடு பார்க்கலாம். ஸோ நீதிமான்கள் ஜெபம் கேட்கிறாங்க, பரிசுத்த ஆவி வச்சுதான் கேட்கிறாங்க அப்படின்னா அந்த ஜெபம் எப்படி இருக்கணும்னு வாசிச்சிடலாம். பிரசங்கி 5:2. பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். தேவ சமூகத்தில் நீ துணிகரமாய் உன் வாயினால் பேசாமலும் மனம் பதறி ஒரு வார்த்தையையும் சொல்லாமலும் இரு. தேவன் வானத்தில் இருக்கிறார், நீ பூமியில் இருக்கிறாய், ஆதலால் உன் வார்த்தைகள் சுருக்கமாய் இருப்பதாக. ஜெபத்துல வார்த்தைகள் எப்படி இருக்கணுமா? சுருக்கமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கறோம் இல்லைங்களா. ஏன் அப்படின்னா நம்ம ஜெபத்துல என்ன பண்ணிடக்கூடாது, பதட்டப்பட்டு துணிகரமாக என்ன பண்ணிடக்கூடாது, பேசிடக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்க்கறோம். மனம் பதறி ஒரு வார்த்தையை கூட பேசிடக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்க்கறோம் இல்லைங்களா. ஸோ தேவன் வானத்தில் இருக்கிறார், நம்ம எங்க இருக்கிறோம், பூமியில் இருக்கிறோம். நம்முடைய வார்த்தைகள் எப்பவுமே எப்படிதான் இருக்கணுமா, சுருக்கமா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கறோம் இல்லைங்களா. இப்போ உலக பரவாயில்ல உதாரணம் பார்த்தோம்னா நம்மளோட ஒரு பெரிய ஹையர் அபிஷியல் பார்க்குறோம், ஒரு கலெக்டர் பார்க்குறோம், ஒரு மினிஸ்டர் பார்க்க போறோம், ஒரு ரெக்வஸ்டுக்காக போறோம் அப்படின்னா அவர்கிட்ட போயிட்டு ஒரு 1 மணி நேரம் கதை சொல்லுவோமா? நான் இங்க இருந்து வந்திருக்கேன், இப்படி பண்றேன், இங்க ஒரு 1 மணி நேரம் அவர்கிட்ட பேச முடியுமா? இல்லைங்களா. நம்மளுடைய ரெக்வஸ்ட் ஒரு 1 நிமிஷம், அதுக்கு மேல நம்ம பேச முடியாது இல்லைங்களா. ஸோ நம்ம பிதாவாகிய தேவன் சர்வ சிருஷ்டிக்கு நிச்சயமாக இருக்கிறார் இல்லைங்களா. ஸோ நமக்கு என்ன தேவைங்கிறது அது முன்னமே அறிஞ்சிருக்கிறார். அவர்கிட்ட போய் நம்ம முழு இரவு ஜபத்தில் போய் உட்காந்துட்டு ஜெபிக்கணும்னு அவசியம் இல்லை இல்லைங்களா. நீதிமான்கள் குறித்து ஜபத்துக்கு அவர் செவிகள் திறந்திருக்குன்னு சொல்லி பார்க்கணும். அப்படி இருக்கும்போது நம்முடைய வார்த்தைகள் எப்படி இருக்கணுமா, கவனமுள்ளதா இருக்கும், சுருக்கமானதா இருக்கும் இல்லைங்களா. துணிகரமாக ஒரு வார்த்தையை பேசிடக்கூடாது, மனம் பதறி ஒரு வார்த்தையை சொல்லிடக்கூடாது அப்படிங்கிறத கூட பார்க்கலாம். இதற்கு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பைபிள்ல பார்க்கும்போது யாரை பார்க்கலாம், நெகேமியா இல்லைங்களா. சுருக்கமான ஜபத்துக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் யாரை பார்க்கறோம்னா நெகேமியா குறித்து பார்க்கணும். இப்போ நெகேமியா குறித்து நம்ம வாசிருக்கோம் இல்லைங்களா. இவர் யார் அப்படின்னா ஒரு யூதன். இவர் இப்ப எங்க இருக்காரு அப்படின்னா அந்த பாபிலோன்ல அடைக்கப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்கணும் இல்லைங்களா. யூத ஜனங்கள் 70 வருஷம் எங்க இருந்தாங்க, பாபிலோன்ல சிறைப்பட்டு இருந்தாங்க. ஸோ அந்த டைம்ல யார் இப்ப இந்த அரசாங்கம் இருக்காங்கன்னா அஸ்டர் சாஸ்தாவா அந்த ராஜாட்ட என்ன பண்றாரு, என்ன வேலை பார்க்கறாரு, வானபாத்திரக்காரன் வேலை பார்க்கறாரு. வானபாத்திரக்காரன் என்ன வேலை, பலரசம் வேலை. ஆமா, ராஜா சாப்பிடுறதுக்கு முன்னாடி இவர் தான் அந்த உணவை டேஸ்ட் பண்ணிட்டு இருக்கணும் இல்லைங்களா. அதுல எது விஷயம் கலந்துருக்கா இல்லையாங்கிறத இவர் தான் டேஸ்ட் பண்ண வேண்டியது இல்லைங்களா. இவர் சாப்பிட்டு நல்லா இருந்தாதான் ராஜா அந்த சாப்பாட்டை சாப்பிட முடியும் சொல்லி பார்க்குறோம். அப்படிப்பட்ட ஒரு மேன்மையான ஒரு ஊழியம் பார்க்குறாரு இல்லைங்களா. கவர்மெண்ட் ஜாப் இது ஆக்சுவலா அந்த இடத்துல. இது மேதோ பெசிய ராஜா. அந்த ராஜாட்ட ஒரு யூதனானவர் என்ன பண்றாருன்னா வானபாத்திரக்காரனால வேலை பார்த்துட்டு இருக்காரு. இவரோட எண்ணம்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா எப்பங்கிறது அவருடைய சொந்த தேசத்துக்கு போய் அந்த அலங்கத்தை கட்டணும் இல்லைங்களா. விதே தேசத்துக்கு போய் எஸ்லேம் ஆகத்தை கட்டணங்கிறத அவருடைய எண்ணமா இருக்கு, விருப்பமா இருக்கு அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது அவர் என்ன பண்றாரு அப்படின்னா தேவன்கிட்ட ஜெபிச்சுட்டு இருக்கிறாரு இல்லைங்களா. அப்ப தேவன்கிட்ட ஜெபிச்சுட்டு ஒரு டைம் எதிர்பார்த்துட்டு இருக்காரு. அப்போ ஒரு டைம் அமையுது. அப்ப ராஜா அவர்கிட்ட கேட்கிறாரு. ஆக்சுவலா ஒரு விருந்து போயிட்டு இருக்கும் போது இவர் எப்படி இருக்காருன்னா சோகமா இருக்காரு. சோகமா இருக்கிற கூப்பிட்டு என்ன கேட்கிறாரு, நீ ஏன் சோகமா இருக்கிற அப்படின்னு கேட்கிறாரு இல்லைங்களா. சோகமா இருக்கிற போது இப்ப ராஜா கேட்கிறாரு, வச்சலாம் நெகேமியா 2:4. நெகேமியா 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அப்பொழுது ராஜா என்னை பார்த்து நீ கேட்கிற காரியம் என்ன என்றார். அப்பொழுது நான் பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி தொடர்ந்து வாசிங்க. ராஜாவை பார்த்து ராஜாவுக்கு சித்தமாய் இருந்து அடியேனுக்கு உமது சமூகத்தில் தயை கிடைத்ததானால் என் பிதாக்களின் கல்லறைகளில் இருக்கும் கட்டணத்தை கட்டும்படி யூதா தேசத்துக்கு நீர் என்னை அனுப்ப வேண்டிக் கொள்கிறேன் என்றேன். அப்பொழுது ராஜஸ்திரீயின் பக்கத்தில் உட்கார்ந்திருந்தாள். ராஜா என்னை பார்த்து உன் பிரயாணம் எத்தனை நாள் செல்லும், நீ எப்பொழுது திரும்பி வருவாய் என்று கேட்டார். இவ்வளவு காலம் செல்லும் என்று நான் ராஜாவுக்கு சொன்னபோது என்னை அனுப்ப அவருக்கு சித்தமாயிற்று. நெகேமியா சோகமா இருக்கும்போது ராஜா கூப்பிட்டு கேட்கிறாரு, நீ ஏன்பா சோகமா இருக்குன்னு சொல்லும்போது அவர் என்ன கேட்கிறாருன்னு சொல்லி பாக்குறோம் இல்லைங்களா. அப்படி ராஜா கேட்கும்போது அவர் பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி அந்த காரியத்தை சொல்றாரு இல்லைங்களா. அப்ப ராஜா கேட்டுட்டு இருக்கும்போது இருக்கிற ராஜா நான் போயிட்டு ஜெபம் பண்ணிட்டு வரேன்
போய் அரை வீட்டில் போய் கூட்டிட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ராஜா வந்து கேட்டுருப்பாரா? இல்ல. இல்லைங்களா? ஆக்சுவலாக அந்த ராஜா கோவக்கார ராஜா இல்லைங்களா? அவர் டென்ஷனாக இருக்கும்போது யாரும் போனால் என்ன பண்ணுவாரோ வெட்டிடுவார். அப்படிப்பட்ட ராஜாட்ட போய் என்ன பண்றாரு, ஜெபம் பண்ணிட்டு ஒரு விஷயத்த கேட்கிறாரு இல்லைங்களா? அப்போ அதுக்குரிய பதில் கிடைக்கும் பார்க்கலாம் இல்லைங்களா? அப்போ எவ்வளோ ஷார்ட்டாக அங்கே ஜெபம் பண்ணியிருப்பாரு கூட நம்ம யோசிச்சு பார்க்கலாம். ஸோ அப்போதான் ராஜாவை பார்த்து சொல்றாரு, ராஜாவுக்கு சித்தமாக இருந்து அடியனுக்கு உங்களுக்கு சமயத்தை தயை கிடைச்சுன்னா என்ன பண்ணணும், யூதா தேசத்துக்கு போய் என்ன பண்ணணும், அந்த பட்டணத்தை கட்டணம் சொல்லி கேட்கிறாரு. அப்போ உடனே ராஜா என்ன பண்றாரு, என்ன விசாரிக்கிறாரு, எவ்வளவு நாள் அவங்க விசாரிச்சு என்ன பண்றாரு, நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அவருக்கு டிஏ ஹெச்ஆர்ஏ எல்லாம் கொடுத்து அனுப்புறாரு இல்லைங்களா? அவர் தேவையான சம்பளத்தையும் கொடுத்து லீவையும் கொடுத்து அனுப்புறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கணும் சரிங்களா? ஸோ எந்த அளவுக்கு அந்த சுருக்கமான ஜெபத்துக்கு தேவன் பதில் அளிக்கிறார் அப்படின்னா அந்த அளவுக்கு நீதிமானாக தன்னுடைய கேரக்டரை காமிச்சிருக்காரு கூட நம்ம பார்க்கணும். ஸோ இதை குறித்து நம்ம வாசிக்கலாம். பிலிப்பியர் 4 மற்றும் 7 வசனங்கள். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தெய்வ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். ஸோ நம்மளுடைய ஜெபம் நம்ம எதை குறித்து கேட்டால் நமக்கு என்னதான் தேவன் கொடுக்குறாராமா, சமாதானம் இல்லைங்களா? எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் என்ன பண்ணுவாமா, கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் இல்லைங்களா? அதுக்கு நம்ம என்ன செய்வோமா, எதை குறித்து கவலைப்படாமல் என்ன பண்ணுவோம், எல்லாவற்றையும் குறித்து நம்முடைய விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினால வேண்டுதனால நம்ம யார்கிட்ட தெரியப்படுத்தணும், பிதாவாகிய தேவன்கிட்ட யார் மூலமா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக ஜெபிக்கணும்னு சொல்லி பார்க்க. அப்படி ஜெபிக்கும் போது தேவன் என்ன கொடுக்குறாராமா, நம்ம என்ன கேட்டோமோ அதை கொடுக்கல, என்ன கொடுக்குறாரு, தேவ சமாதானம் கொடுக்குறாரு இல்லைங்களா? நான் ஒரு காரியத்தை குறிச்சு கேட்க, நாளைக்கு ஒரு இன்டர்வியூ போறேன், ஒரு வேலைக்கு போகணும், எனக்கு அந்த வேலையை கொடுங்க அப்படின்னு நான் ஜெபிச்சுட்டு போறேன். ஆனாலும் நாளைக்கு என்னதான் கிடைக்கும்னா எனக்கு தேவ சமாதானம் கிடைக்கும். அது என்ன தேவ சமாதானம் அப்படின்னா, ஒருவேளை வேலை கிடைக்கலாம் நான் என்னதான் நினைப்பேன், இது தேவனுடைய சித்தம் இல்லை, ஒருவேளை இந்த வேலை கிடைச்சதுன்னா என்னோட ஊழியத்தை நான் என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது, அதனால தேவன் என்ன பண்ணியிருக்காரு, இந்த வேலையை எனக்கு கொடுக்கல. ஒருவேளை வேலை கிடைச்சிச்சுன்னா எனக்கு என்னதான் கிடைக்கும், தேவ சமாதானம். ஒருவேளை இந்த வேலை நிமித்தம் எனக்கு ஒரு கூலி வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு நான் நினைப்பேன் இல்லைங்களா? சரி, நம்ம என்ன ஜெபம் பண்ணாலும் ஒருவேளை அது கிடைக்கலனாலும் நம்ம என்னதான் கிடைக்கும்னா தேவ சமாதானம் தான் கிடைக்கும். நம்ம தேவன்றது நம்ம எந்த ஒரு விலைக்கு சோர்ந்து இல்லாமல் போயிட மாட்டோம் இல்லைங்களா? அதுதான் நம்ம வாசிக்கிறோம். எல்லாவற்றையும் நம்ம தேவனை தெரியப்படுத்தினாலும் தேவன் நமக்கு என்ன கொடுக்குறாரு அப்படின்னா ஒரு தேவ சமாதானத்தை கொடுக்குறாரு அப்படின்னு நம்ம பார்க்கணும் இல்லைங்களா? தொடர்ந்து வாசமா வாசிக்கலாம். ஏசாயா 1 14 மற்றும் 15 வசனங்கள். உங்கள் மாத பிறப்புகளையும் உங்கள் பண்டிகைகளையும் என் ஆத்துமா வெறுக்கிறது, அவைகள் எனக்கு வருத்தமாய் இருக்கிறது, அவைகளை சுமந்து இழைத்து போனேன். நீங்கள் உங்கள் கைகளை விரித்தாலும் என் கண்களை உங்களை விட்டு மறைக்கிறேன். நீங்கள் விருதியாய் ஜெபம் பண்ணினாலும் கேளேன், உங்கள் கைகள் ரத்தத்தினால் இணைந்திருக்கிறது. இங்க பார்க்கலாம், மாத பிறப்பு பண்டிகை குறிச்சு பார்க்கலாம். அது தேவன் என்ன சொல்றாரு, அவருடைய ஆத்மா வெறுக்கிறது இல்லைங்களா? இன்னைக்கு என்ன பண்றாங்க, கிறிஸ்துமஸ் அப்படின்னா பெரிய கொண்டாட்டம் இல்லைங்களா? புது ட்ரெஸ் இல்லைங்களா, எல்லாமே இருக்கும், பிரியாணி எல்லாமே இருக்கும். அன்னைக்கு உட்காந்து பைபிள் வாசிப்பாங்களான்னா டவுட்டு தான் இல்லைங்களா? இன்னைக்கு உலகத்துல அநேக ஜனங்கள் அப்படிதான் கொண்டாட்டங்கள் தான் இருக்கு இல்லைங்களா? சத்தியத்துக்கு செவி கொடுக்குறாங்களா, தேவனுக்கு கீழ்ப்படுகிறாங்கன்னா பெரிய கொஸ்டின் மாறும் இல்லைங்களா? அப்படிப்பட்டவர்களுடைய பண்டிகைகள் என்ன பண்றாரு, தேவன் இருக்கிறார், அதை குறித்து அவர் என்ன பண்றாருன்னா வருத்தப்படுறாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும் இல்லைங்களா? ஸோ அவங்க என்னதான் கைகளை விரிச்சு ஜெபம் பண்ணாலும் தேவன் கேட்பாருன்னா கேட்க மாட்டாரு இல்லைங்களா? ஸோ நீங்க எல்லாரும் கட்டளை கொடுப்பாங்க இல்லையா, நாமத்தினாலேயே கட்டளை இடிக்கிறேன்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, அவருக்கு கட்டளை இடுவாங்க. ஜெபத்துல என்ன இருக்குன்னா ஆர்டர் தான் இருக்கும். நம்ம என்ன பண்ணோம், எப்படி ஜெபம் பண்ணணும்னு பார்த்தோம், எப்படி ஜெபம் பண்ணக்கூடாதுன்னு பார்த்தோம். ஆனா அவங்க எப்படி ஜெபம் பண்றாங்க, ஆர்டர் போடுறாங்க. இவங்க எஜமான் மாதிரியும் ஆண்டவர் இவங்க வீட்டுல வேலை பார்க்கிறவர் மாதிரியும் என்ன பண்ணுவாங்க, ஒரு தலைவலி வந்தா கூட தலைவலி சுகமாகும் ஆண்டவரே கட்டளை இடுவாங்க இல்லைங்களா? அது ஜெபமானா ஜெபம் இல்லை இல்லைங்களா? தலைவலி என்ன ஒரு பைக் மாத்திரை போட்டா என்ன ஆயிடும், சரியா போயிடும் இல்லைங்களா? ஸோ அந்த இடத்துல போய் என்ன பண்ணக்கூடாது, தேவன்கிட்ட போய் உட்காந்து 1/2 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டு ஆண்டவரே கட்டளை இடுகிறேன்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணக்கூடாது இல்லைங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, பாஸ்டர்கிட்ட போய் ஜெபம் பண்ணுவாங்க இல்லைங்களா? ஏன் இவங்க ஜெபத்தை தேவன் கேட்க மாட்டாரு அப்படின்னு இவங்களுக்கு ஒரு எண்ணம். அவங்க ஜெபத்தை கேட்டா நமக்கு சுகம் கிடைச்சிடும் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, அவங்களோட பாஸ்டர்கிட்ட போய் ஜெபம் பண்றது. இதெல்லாம் ஜெபம் அப்படின்னு கேட்டா ஜெபம் இல்லை அப்படிங்கிறத நம்ம வசனங்கள் அடிப்படையில் நம்ம பார்க்கணும். இந்த மாதிரி காரியங்கள்லாம் தேவன் வெறுக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கணும் இல்லைங்களா? சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கூட நம்ம ஜெபத்துல கேட்டு நம்ம என்ன பண்ணுவோம், ஆண்டோட விருப்பம் இல்லாத காரியங்களும் வார்த்தைகளை அழப்பிட்டு இருக்கோம். ஆனா தேவன் அதெல்லாம் என்ன பண்றாரு,
செய்யக்கூடாதுன்னு சொல்றாரு இல்லை, வீணான வார்த்தைகள் உபயோகிக்க கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம ஜெபம் சுருக்கமா இருக்குன்னு சொல்லி பார்த்தா மாயக்காரர் கூட நம்ம ஜெபிக்க கூடாதுன்னு சொல்லி கூட நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. இந்த கேள்விகள் அடிப்படையில் ஜெபம் எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது, யார்கிட்ட ஜெபிக்கணும், இது எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம், நம்ம ஆண்டவர் ஒரு மாடல் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா. அதுக்குள்ள நம்ம போயிடலாம், வாசிக்கலாம். மத்தேயு 6:9 நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. நம்ம வாசிக்கும்போது முதல்ல என்ன வச்சோம்னா, நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதம். வேற வார்த்தையில சொல்ல முடியுமா? டைப், மாடல், எக்ஸாம்பிள், முறைதான். ஆனா இன்னைக்கு உலகத்துல எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, இதை அப்படியே சொல்லிட்டு இருக்காங்க இல்லைங்களா. இந்த வார்த்தைகளை அப்படியே சொன்னா அது ஜெபம் நினைச்சிருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் இந்த வார்த்தைகளை சொல்லி ஜெபிக்குன்னு சொன்னாரா? நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதம், முறை, மெத்தட், உதாரணம் இல்லைங்களா. சோ இதுல எப்படி எல்லாம் ஜெபிக்கலாம் அப்படிங்கிறது ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்கிறாரு இல்லைங்களா. சோ அதுல ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்கிறாரு, யார்கிட்ட ஜெபிக்கணுமா? பரமண்டலம் இருக்கிற எங்கள் பிதாவே, பிதா கிட்ட தான் ஜெபிக்கணும்னு சொல்லிட்டு இருக்காரு இல்லைங்களா. ஏசப்பா ஏசப்பா அப்படின்னு சொல்லி ஜெபிக்க சொல்லியிருக்கிறாரா? என்கிட்ட ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கிறாரா? இல்ல இல்லைங்களா. அநேக வசனங்கள் பார்த்துட்டோம். யார்கிட்ட தான் ஜெபம் பண்ணணுமாமா? பிதாவை நோக்கி தான் நம்ம ஜெபம் பண்ண வேண்டியதா இருக்கும்னு சொல்லி பார்க்கறோம் இல்லைங்களா. சோ அதை பார்த்த உங்களுடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, இந்த வசனத்தை வார்த்தையை நம்ம அடிக்கடி சொல்லியிருக்கோம், ஜெபத்துல சொல்லியிருக்கோம். அப்படின்னு என்ன அர்த்தம்? உங்களுடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, அவருடைய நாமத்தை நம்ம பிரைஸ் பண்ணி துதிக்கணும். இப்ப நம்ம சொன்னோம்னா நாம பிரைஸ் ஆயிடும், துதிச்சிடும். அப்படிதானே? உங்களுடைய வாழ்க்கையில எத்தனை தடவை சொல்லியிருப்பீங்க இந்த வசனத்தை? ஒரு 5000 தடவை சொல்லியிருப்பீங்களா? ஒரு 1000 தடவை சொல்லியிருப்பீங்களா? நிறைய நாமங்கள் இருக்குல்ல, யெகோவா தேவனே அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக அப்படின்னா வார்த்தையினால் பரிசுத்தமாக்கப்படாது. எதிரன் வாசிச்சிடலாம். 1 யோவான் 3:18 என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். சோ எதுலதான் அவருடைய நாம பரிசுத்தப்படுத்தணுமா? நம்முடைய கிரியையினாலும் நம்முடைய உண்மையினாலும் தான் இல்லைங்களா. அதை விட்டு நம்ம எத்தனை தடவை அந்த வசனத்தை திரும்ப திரும்ப ஜெபமா சொன்னாலும் தேவனுடைய நாமம் பரிசுத்தப்பட போவதில்லை இல்லைங்களா. சோ இருதயத்துல உண்மையினாலும் நம்முடைய செயல்கள் உள்ள அதன் வெளிப்பாடாக கிரியைகளால் நம்ம பண்ணுமா, தேவன்கிட்ட அவருடைய நாமத்தை மையப்படுத்தக்கூடியவர்களா இருக்கணும், நம்முடைய அன்பை வெளிப்படுத்த வேண்டியதா இருக்கணும்னு கூட நம்ம பார்க்கணும் சரிங்களா. தொடர்ந்து வாசிக்கலாம். யோவான் 12 யோவான் 12:27 மற்றும் 28 இப்பொழுது என் ஆத்துமா கலங்குகிறது, நான் என்ன சொல்லுவேன்? பிதாவே, இந்த வேளையில் நின்று என்னை இரட்சியும் என்று சொல்வேனோ? ஆகிலும் இதற்காகவே இந்த வேலைக்குள் வந்தேன். பிதாவே, உமது நாமத்தை மகிமைப்படுத்தும் என்றார். அப்பொழுது மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன் என்கிற சத்தம் வானத்திலிருந்து உண்டாயிற்று. நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து நம்ம பார்க்கறீங்களா. அவர் 3 வருஷ வாழ்க்கையில ஒவ்வொரு காரியங்களும் என்னதான் பண்ணாரு? தேவனை மகிமைப்படுத்த காரியம் மட்டும் தான் செஞ்சாரு. அவருடைய சொந்த விருப்பங்களையோ சொந்த செயலையோ செய்யல. பிதா என்ன சொன்னாரோ அதை மாத்திரம் தான் செய்கிறதாக, நன்மை மாத்திரம் செய்கிறதாக இருந்தாலும் சொல்லி பார்க்கிறோம். அப்படி செய்யும் போதுதான் தேவனை மகிமைப்படுத்தும் சொல்லும்போது என்ன சொல்றாரு? தேவன் மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன்னு சொல்லி ஒரு சத்தம் உண்டாச்சு சொல்லி பார்க்கணும். இப்ப நம்முடைய வாழ்க்கையை நம்ம என்னதான் பண்ணணுமா? தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். எப்படி? நம்முடைய கிரியையினாலே நம்முடைய உண்மையினாலும் நாம தேவனுடைய நாமத்தை பரிசுத்தப்படுத்துவதாக மகிமைப்படுத்துவதாக இருக்கணும் கூட நம்ம பார்க்கிறோம். அடுத்து அந்த பரலோக ஜெபத்துல வாசிச்சிடலாம். 10 மத்தேயு 6:10 உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருவதாக அப்படின்னு சொல்லி நம்ம அநேக முறை ஜெபிச்சிருக்கோம் இல்லைங்களா. ஜெபிக்கிறதுனால வந்துருமா? ராஜ்யம் என்னன்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம் இல்லைங்களா. சபை பிடிச்சி பார்த்துட்டோம், திரள் கூட்டம் தான் பார்த்துட்டோம் இல்லைங்களா. இப்ப ராஜ்யம் வரணும்னா என்ன பண்ணணும்? இப்ப யார் கையில இருக்கு? நம்ம கையில இருக்கு இல்லைங்களா. நம்ம தான் எதுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம்? மனவாட்டி வகுப்பாராக அழைக்கப்பட்டிருக்கோம் இல்லைங்களா. ரெபேக்கால் பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ இந்த உலகத்தில் இருக்கிற ஃபுல்லா மறந்துட்டு நம்ம என்ன பண்ணணும்? தேவனுடைய சித்தத்தை மாத்திரம் நோக்கி ஓட வேண்டியதா இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ அப்ப நம்ம அப்படி ஓடுனா அந்த சபை வகுப்பா நிறைவடைஞ்சாதான் என்ன வரும்? தேவனுடைய ராஜ்யம் வரும் இல்லைங்களா. அதனுடைய எண்ணிக்கை என்ன? 1,44,000 பேர் இல்லைங்களா. ஸோ கிறிஸ்துவின் மனவாட்டி வகுப்பாராக அதை தேர்ந்தெடுக்கக்கூடியதாக எண்ணிக்கை இல்லைங்களா. 1,44,000 ஒண்ணு குறைஞ்சாலும் என்ன ஆகாது? ராஜ்யம் வராது இல்லைங்களா. 44,000 ஃபுல்லா கம்ப்ளீட் ஆனாதான்
தேவனுடைய ராஜ்யம் வரும் இல்லைங்களா? இப்ப இந்த 1,44,000 கம்ப்ளீட் ஆகணும்னா அதுக்குரிய அழைப்புகள் யார் ஓடிட்டு இருக்கா? அதுக்குதான் நம்ம ஓடிட்டு இருக்கோம் இல்லைங்களா? அப்ப நம்ம எந்த அளவுக்கு நம்ம கிறிஸ்டியன் குணலட்சணங்கள் ஒப்பாக நம்ம மாறுறோமோ அப்பதான் அது என்ன ஆகும், அந்த எண்ணிக்கை நிறைவடையும். அப்ப அந்த மனவாட்டி ஒப்ப நிறைவடைஞ்சாதான் ராஜ்யம் வரும். அப்ப அந்த ராஜ்யம் வரணும்னா யார் ஓடணும் அப்படின்னா நம்ம ஓடணும் இல்லைங்களா? நம்மளோட கிரியையே நம்முடைய உண்மை தேவனுக்கு பிரியமா இருந்து அவருடைய நாமத்தை மேம்படுத்தி கிறிஸ்துவ குணலட்சணத்துக்கு ஒப்பா மாறினாதான் நம்ம என்ன பண்ண முடியும்னா தேவனுடைய ராஜ்யம் வரணும் சொல்லி பார்க்கறோம் இல்லைங்களா? ஸோ ராஜ்யம் வருவதாக சொன்னா மட்டும் போதாது, நம்ம என்ன பண்ணணும், அதை நோக்கி நம்முடைய கிரியைகள்ல நம்மளுடைய உண்மை தன்மையை காமிக்க வேண்டியதா இருக்கிறது கூட நம்ம பார்க்கணும் சரிங்களா? இதை குறித்து நம்ம வாசிச்சதான் 12:31 தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். எதைதான் நம்ம தேடணுமா? தேவனுடைய ராஜ்யம் இல்லையா? எப்படியாவது நம்ம ராஜ்யத்துல கிறிஸ்துவின் உடன் சுதந்திரராக நம்ம மாறணும் இல்லைங்களா? அந்த அழைப்புக்குள்ள நம்ம ஓடிட்டு இருக்கோம். அது எந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, விட்டுறக்கூடாதுங்கிற ஒரு மேன்மையான நோக்கத்தோடு ஓடணும். அதுதான் பவுல் கூட சொல்றாரு, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், இது முதல் நீதியும் ஜீவர்களிடம் இருக்க சொல்லிப்பாங்க. அந்த கிரீடத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நம்ம என்ன பண்ணணும், ஓட வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கறோம். அப்படிப்பட்டவர்களாக நம்ம அவருடைய ராஜ்யத்தை தேடுகளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கறோம். அப்படி நம்ம தேடணும்னா இந்த உலகத்துல இருக்கிறதெல்லாம் என்ன பண்ணிடணும், நம்ம தேட வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா? நமக்கு இந்த தேவையான இருக்கிற தேவன் அறிஞ்சிருக்காரு இல்லையா? நமக்கு என்ன பண்ணுவாரா, தேவன் கொடுக்கிறவரா இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும் இல்லைங்களா? அடுத்து இந்த ஜெபத்துல என்ன வார்த்தை வாசிக்கிறோம்? மத்தேயு 6:11 எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். இந்த ஆகாரம் எந்த ஆகாரம்? சத்திய ஆகாரம் இல்லைங்களா? அவருடைய வார்த்தைகளால தான் என்ன பண்ணிட்டு இருக்கோம், கிடைக்கணும்னு சொல்லி நம்ம பார்க்கறோம் இல்லைங்களா? இந்த ஆகாரங்கிறது என்ன அப்படின்னா சத்தியம் இல்லைங்களா? இந்த ஆகாரத்தை தான் நம்ம என்ன பண்ணணும், நம்ம கேட்குள்ளாக இருக்கணும், தேடுகளாக இருக்கணும்னு சொல்லி நம்ம பார்க்கறோம். அது நம்ம முன்னாடி இந்த வசனத்தை வாசிச்சோம் இல்லைங்களா? நம்ம வேண்டிக் கொள்வதற்கு மூலமே இந்த தேவையை அறிந்துட்டு அப்போ உலகத்துக்குரிய காரியங்களை குறித்து நம்ம தேட தேவையில்லை. நம்ம என்னதான் கேட்கணுமோ சத்தியத்தின் மீது வாஞ்சியுள்ளவர்களாக சத்தியத்தை மாத்திரம் அறிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கணும்னு சொல்லி பார்க்கறோம் இல்லைங்களா? ஸோ அந்த சத்தியத்தை அறிந்து கொள்ள நமக்கு என்ன தேவை, பரிசுத்த ஆவி தேவை இல்லைங்களா? அந்த பரிசுத்த ஆவியை தேவனத்தில் நம்ம கேட்கணும்னு கூட நம்ம பார்க்கணும் இல்லைங்களா? அடுத்து என்ன வாசிக்கிறோம் அந்த ஜெபத்துல? மத்தேயு 6:12 எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறதா எந்த கடனை சொல்றது? அவங்க நம்மகிட்ட ஏதாவது வாங்கின காசு திருப்பி கேட்க வேணும்னு சொல்றதா? நமக்கு விருப்பமில்லாத காரியத்தை நம்ம சகோதரர்கள் செஞ்சாங்க நம்ம என்ன பண்ணணுமா, மன்னிக்கிறவர்களாக இருக்கணும் இல்லைங்களா? ஏன்னா தேவன் நம்ம என்ன பண்றாரு, நம்மளுடைய பாவங்களை மன்னிக்கிறார் இல்லைங்களா? ஒருவேளை நம்ம அவங்களுடைய பாவங்களை நம்ம மன்னிக்கல, அவங்களுடைய தவறுகளை குற்றங்களை நம்ம மன்னிக்கலன்னா நம்ம என்ன தேவன் என்ன பண்ண மாட்டாரு, நம்முடைய தவறுகளை குற்றங்களை தேவன் மன்னிக்க மாட்டார் இல்லைங்களா? அதான் ஜெபத்தில் கூட எப்படி கேட்கணுமாமா, எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னிங்க இல்லைங்களா? நாங்க மற்றவங்களோட குற்றங்களை மன்னிக்கிறது போல எங்களுடைய குற்றங்களை மன்னிங்கிறதா இந்த ஒரு ஜெபமா இருக்கும் கூட நம்ம பார்க்கிறோம். வார்த்தைலாம் யோவான் 20:23 எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும், எவர்களுடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும் என்றார். ஒருவேளை நம்ம மன்னிக்கலன்னா நம்முடைய பாவம் என்ன பண்ண மாட்டாரு, தேவன் மன்னிக்க மாட்டாருன்னு சொல்லி வாசிக்கிறோம் இல்லைங்களா? தொடர்ந்து வசனம் வாசிக்கலாம். லூக்கா 17:3-4 உங்களை குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள், உன் சகோதரன் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்தால் அவனை கடிந்து கொள், அவன் மனஸ்தாபப்பட்டால் அவனுக்கு மன்னிப்பாயாக. அவன் ஒரு நாளில் 7 தரம் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்து 7 தரமும் உன்னிடத்தில் வந்து நான் மனஸ்தாபப்படுகிறேன் என்று சொன்னால் அவனுக்கு மன்னிப்பாயாக என்றார். ஒரு சகோதரன் குற்றம் செய்தா எத்தனை தரம் மன்னிக்கலாம்? 7 தரம் மன்னிக்கலாம், 8வது தரம் என்ன பண்ணிடலாம், கடிந்து கொள்ளலாமா? ஆண்டவர் என்ன சொல்றாரு, 7 தரம் மாத்திரம் இல்ல 7-70 தரம் இல்லைங்களா? அப்படின்னு 7-70 7-70 அப்படிதான் நம்ம பார்த்தோம். 490 தடவை ஒருத்தர் மன்னிச்சிட்டாருன்னா 496 தடவை ஒருத்தர் தப்பு பண்ணா என்ன பண்ணுவாரு, அவருக்கு ஹேபிட் வந்துடும் இல்லைங்களா? மன்னிச்சு பழகி இல்லைங்களா? ஸோ அப்போ 491 இல்லை, அதுக்கு மேலே எத்தனை தடவை பாவம் பண்ணாலும் என்னதான் பண்ணுவார், அவரு மன்னிக்கிறவராக தான் இருப்பார் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. மன்னிப்புங்கிற குணலட்சணம் தேவன் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறாரு கூட நம்ம பார்க்கறோம் இல்லைங்களா? வாசிக்கலாம். மத்தேயு 6:14. மத்தேயு 6:14-15 மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால்
உங்கள் பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பார். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார். தொடர்ந்து வாசிச்சலாம். 21ஆம் வசனம். அப்பொழுது மத்தேயு 18ஆம் அதிகாரம் 21 மற்றும் 22ஆம் வசனங்கள். அப்பொழுது பேதுரு அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும்? 7 தரம் மட்டுமோ என்று கேட்டான். அதற்கு இயேசு, 7 தரம் மாத்திரமல்ல, 70 தரம் மட்டும் என்று உனக்கு சொல்லுகிறேன். 7-70 தரம் குற்றம் செய்தால் நம்ம என்ன பண்ணுவோமா? மன்னிக்க வேண்டியதா இருக்கணும்னு சொல்லி கூட நம்ம பார்க்கலாம். அடுத்த இந்த ஜெபத்துல என்ன வாசிக்கிறோம்? வாசிச்சலாம் 13வது வசனம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமென் என்பதே. வாசிக்கிறோம், எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஆக்சுவலா அதனுடைய மொழிபெயர்ப்பு என்ன பண்ணணும்? சோதனையை விட்டு விடாமல் அப்படிதான் இருக்கும். நமக்கு சோதனை வருமா? வராது? வரும் இல்லைங்களா? அதனால சோதனையில எங்களை விட்டு விடாமல் அதுல இருந்து நாங்கள் மேற்கொள்ளத்தக்கதாக என்ன பண்ணுங்க? பரிசுத்த ஆவியை கொடுங்க, உங்க வல்லமை கொடுங்க, நம்ம ஜெபிக்கணும் அப்படிதான் பார்க்கணும். சரிங்களா? சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை எங்களை ரட்சித்துக் கொள்ளலாம். சோதனையிலே விட்டு விடாமல் நாங்கள் என்ன பண்ணாங்க? மேற்கொண்டு ஜெயம் பெற எங்களை ரட்சித்துக் கொள்ளணும்னு சொல்லி தான் அந்த ஜெபம் இருக்குன்னு சொல்லி கூட நம்ம பார்க்கணும் இல்லைங்களா? ஏன்னா நமக்கு இந்த சோதனைங்கிறது அவசியம் இல்லைங்களா? வாட்சலாம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 2 மற்றும் 12ஆம் வசனங்கள். என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். சோதனை ஏன் நமக்கு அவசியம் அப்படின்னு கேட்டா என்ன சொல்லலாம்? சோதனை மூலமா தான் நம்ம என்ன நிரூபிக்க முடியும்? நம்முடைய உண்மை தன்மை இல்லைங்களா? உத்தமன் என்று விளங்கின பின்பு தேவன் என்ன பண்றாராம்? ஜீவ கிரீடத்தை கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஜீவ கிரீடம் பெற்றுக் கொள்ளணும்னா நம்ம உண்மை உள்ளவர்களையும் நிரூபிக்கணும் இல்லைங்களா? அந்த உண்மை உள்ளவர் வகுப்பாராக மாறதான் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? ஓடிட்டு இருக்கோம் அப்படின்னா உண்மை உள்ளவர்களாக உத்தமன் உள்ளவர்களாக நம்ம நிரூபிக்கணும் அப்படின்னா நமக்கு சோதனை அவசியம் சொல்லுவோம். சோதனை பிடிச்சா நம்ம என்ன பண்ணிடக்கூடாது? திகைச்சிடக்கூடாது. பார்த்துடலாம். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்கினியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல். சோதனை குறித்து நம்ம என்ன பண்ணிடக்கூடாது? பயந்துடக்கூடாது இல்லைங்களா? ஏதோ புதுமை என்று திகைச்சிடக்கூடாது. ஏன்னா சோதனை நமக்கு அவசியம் சொல்லி பார்க்கலாம். அதை குறித்து வசனம் வாசிக்கலாம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள் என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். நம்ம சந்தோஷப்படுறோம். எதை குறித்து சந்தோஷப்படுறோம்? நம்ம அழைப்பு இல்லைங்களா? நம்ம எங்க போக போறோம்? ராஜ்யத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு உடன் சொந்தமாக நம்ம மாற போறோம். அதை குறித்து நம்ம சந்தோஷப்பட்டாலும் இப்பொழுது துன்பப்பட வேண்டியது அவசியம். ஏன் அவசியம் அப்படின்னா நம்மளுடைய உண்மை தன்மை நிரூபிக்கணும் இல்லைங்களா? அழிந்து போகிற பொன் கூட என்ன பண்ணுது? அக்கினினால சோதிக்கப்படுது இல்லைங்களா? அது போல நம்மளுடைய உண்மை தன்மை நிரூபிக்கிறதுக்கு இப்பொழுது கொஞ்ச காலம் நம்ம என்ன பண்ணோம்? இந்த சோதனைகள்ல கடந்த சில வீடுகளா இருக்கும்னு சொல்லி பார்க்கிறோம். அப்படி அந்த சோதனைகள்ல ஒரு நம்ம விழுந்துட்டாலும் நம்ம தேவன்கிட்ட ஜெபித்து எழுந்திருக்க வேண்டியதா இருக்கும்னு சொல்லி பார்க்கிறோம் இல்லைங்களா? அதற்காக தேவனுடைய கிருபாசனம் எப்பவும் இருக்குன்னு சொல்லி நம்ம வாசிச்சிடலாம். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவோம். என்ன பார்க்கிறோம்? நம்முடைய இரக்கத்தை பெறுவதற்கும் ஏற்ற சமயத்துல கிடைக்கக்கூடிய அந்த சகாயத்தை பெறுவது என்ன பண்ணலாம்னா கிருபாசன இடத்துல போலாம் சொல்லி பார்க்கிறோம் இல்லைங்களா? தேவனிடத்துல நம்ம போய் மன்றாடுதான் தேவன் என்ன பண்றாரு? நமக்கு மன்னித்து நம்ம பலப்படுத்த உண்மையும் உத்தமம் உள்ளதா இருக்கான்னு சொல்லி பார்க்கிறோம் இல்லைங்களா? நீங்க தைரியமாய் அப்படின்னு சொல்லி பார்க்கறப்ப தைரியமானா என்ன எப்படி புரிஞ்சுக்கலாம்? நம்ம என்ன வேணா செஞ்சுட்டு தேவனை போய் மன்னிப்பட கொடுத்துருவாரு அப்படியா? சரி, அந்த தைரியம் இல்லை இல்லைங்களா? நம்ம மனப்பூர்வமா பாவம் பண்ணி கேட்டு தேவன்கிட்ட போனா என்ன பண்றாரு? மன்னிக்க கிருபை உள்ளவர்களா இருக்கிற அந்த ஃபெய்த் சரிங்களா? அந்த நம்பிக்கை தான் இங்க தைரியம் சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஸோ நம்ம தேவனத்துல நம்ம போய் கிருபாசனத்துல சேர கடவுள்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா? சரி, இப்போ நம்ம ஜெபத்தை குறித்து பார்த்தோம். இப்போ ஒரு சில கேள்விகள் இன்னும் கூட உங்களுக்கு இருக்கலாம். அப்போ இந்த வசனத்துக்கு என்ன விளக்கம் அப்படின்னு கூட நீங்க கேட்கலாம் இல்லைங்களா? என்ன வசனம்? யாக்கோபு 5:14. யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக. அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். என்ன வாசிக்கிறோம்? இப்பதான் நம்ம சொன்னோம், வியாதிப்பட்டா டாக்டர் போங்க, மாத்திரை சாப்பிடுங்க. இங்க என்ன வாசிச்சோம்?
வியாதிப்பட்டால் மூப்பர்களை மூப்பர்களை அழைத்து கர்த்தருடைய நாமத்தினாலே எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ இங்கே வியாதின்னு சொல்லியிருக்கிறது என்ன இல்லை, நம்ம சரீரத்தில் வரக்கூடிய வியாதியா அப்படின்னு பார்த்தா அது இல்லை. சரீரத்தில் வரக்கூடிய வியாதியை பற்றி இங்கே ஆண்டவர் சொல்லலை. இங்கே என்னதான் சொல்றாரு அப்படின்னா, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் வரக்கூடிய சோர்வுகள், விளைவினங்கள். ஒருவேளை நம்ம ஏதாவது தவறு செஞ்சுட்டு நம்ம சோர்ந்து போயிட்டோம், பின்வாங்கி போகிறோம், சபைக்கு நம்ம போகாமல் இருந்தோம் அப்படின்னா அப்போ என்ன பண்ணலாம்? நம்ம சபையில் இருக்கக்கூடிய சர்ச்சையில் இருந்த சகோதரர்களை மூப்பர்களை அழைச்சு என்ன பண்ணலாம், இந்த மாதிரி நான் செஞ்சுட்டேன், நான் சூழ்நிலை இருக்கேன்னு சொல்லும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, நமக்காக ஜெபம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். எப்படி ஜெபம் பண்ணுவாங்க? எண்ணெய் பூசியா. இப்போ இங்கே எண்ணெய்ங்கிறதும் அடையாளமான வார்த்தை தான். இப்போ இங்கே எண்ணெய்ங்கிறது என்ன அடையாளப்படுத்துதுன்னா பரிசுத்த ஆவி அடையாளப்படுத்துன்னு சொல்லி பார்க்குறோம் இல்லைங்களா? ஸோ நமக்கு பரிசுத்த ஆவி தேவை. இப்போதான் பார்த்தோம். எதுக்கு பரிசுத்த ஆவி தேவைன்னா, நம்முடைய விளைவினங்களை நம்ம மீண்டு இந்த ஓட்டத்தில் ஓடணும் அப்படின்னு நமக்கு தேவனுடைய வல்லமை தேவைப்படுத்திருக்கிறோம். இந்த தேவனுடைய வல்லமையாகிய பரிசுத்த ஆவியை நம்ம பெற்றுக்கொள்வதற்காக நம்ம என்ன பண்றாங்கன்னா அவங்க நமக்காக ஜெபம் பண்றாங்க. இந்த வசனத்தை பார்க்குறீங்க. இங்கே உலக பிரகாரமான லிட்டரலாக நீங்க எடுத்துக்கூடாது. இன்னைக்கு அப்படிதான் நடந்துட்டு இருக்கு இல்லைங்களா? இன்னைக்கு நிறைய இடங்கள்ல போய் பார்த்தீங்கன்னா தேங்காய் பட்டம் தருவாங்க. எதுக்குன்னா இங்க உடம்பு சரியில்லை, இந்த எண்ணெய் தருவதுன்னா சரியா போயிடும். அப்படிதான் நடந்துட்டு இருக்கு இல்லைங்களா? பேர் கிறிஸ்தவர்கள சில இடங்கள் அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. ஆனா இந்த வசனம் அப்படி சொல்லுதானா, இந்த வியாதியை வந்து சரீரத்தில் வரக்கூடிய வியாதி இல்லை, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் வரக்கூடிய விளைவினம் சோர்வுகள் நிமித்தம் என்ன பண்ணிடுறாரு, சோர்ந்து போகிறாது இருக்கிறதுக்காக இது சொல்லப்பட்டிருக்கு. பரிசுத்த ஆவியினால நம்ம விலனடைவதற்காக இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு கூட நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா? அடுத்து இன்னொரு வசனம் வாசிக்கிறோம். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள்னு வாசிக்கிறோம். இப்பதான் நம்ம பார்த்தா நம்முடைய ஜெபம் சுருக்கமா இருக்கணும், நம்ம கேட்கறதுக்கு முன்னாடி தேவன் அறிஞ்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இது என்ன அர்த்தம்? அப்ப நம்ம அந்த ஃபுல் நைட் ப்ரேயருக்கு ஈக்குவலண்டா இருக்கும். அந்த வசனம் அது ஆதரிச்சுட்டார். அந்த வசனம் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள்லாம் அப்படி பிடிச்சிக்கிறோம். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள்லாம் என்ன மீனிங்? வெள்ள நேரம் பார்த்துட்டோம், இதை வச்சு சொல்லுங்க. இடைவிடாமல் நம்ம எப்படி ஜெபம் பண்றது? நம்மளுடைய முழு வாழ்க்கையுமே ஒரு ஜெபமா தான் இருக்கும். இந்த அன்றாட வாழ்க்கையில செய்யக்கூடிய அனைத்து காரியங்களுமே தேவனுக்கு மகிமைப்படுத்தக்கூடியதா இருக்கும்போது அப்படி என்னதான் இருக்கும்னா ஜெபம் மாதிரி தான் இருக்கும் இல்லைங்களா? நம்ம ஒவ்வொரு விஷயத்திலும் நம்ம தேவனுக்கு உண்மைத்தன்மையை நம்ம காமிச்சோம் அப்படின்னா, தேவனை மகிமைப்படுத்தும் விஷயங்களை மாத்திரம் நம்ம நோக்கமா இருந்தோம்னா நம்மளுடைய வாழ்க்கையே எப்படிதான் இருக்கும்? இடைவிடாமல் ஜெபம் பண்றது மாதிரி தான் இருக்கும் இல்லைங்களா? ஸோ அந்த உண்மைத்தன்மையை நம்ம காமிக்கிற ஒரு வாழ்க்கை வாழும்போது நம்முடைய வாழ்க்கையே எப்படிதான் இருக்குமோமா, இடைவிடாத ஜெபம் மாதிரி தான் இருக்குங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ அப்போ இன்னைக்கு கூட நம்ம என்னென்ன பார்த்துட்டோம்னா, கேள்வி அடிப்படையில் ஜெபம்னா என்ன பார்த்தோம் இல்லை, ஜெபம் எப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, மாயக்காரரை போலவும் வீண் வார்த்தைகளை அழைப்புகளாக நம்ம ஜெபம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். யார்கிட்ட ஜெபம் பண்ணும்போது தெளிவாக பார்த்துட்டோம். நம்ம பிதாவாகிய தேவன்கிட்ட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாக நம்ம ஜெபம் பண்ணணும்னு சொல்லி பார்த்தோம். எப்படிப்பட்ட ஜெபத்தை தேவன் அங்கீகரிப்பார்னு கூட நம்ம பார்த்தோம். யாருடைய ஜெபத்தை தேவன் அங்கீகரிப்பார்னு கூட நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ அதில் எதை கேட்கணும் அப்படின்னு கூட நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? நீதிமானுடைய ஜெபத்தை தேவன் கேட்கிறாரு. ஆனாலும் நீதிமான் எதை தான் கேட்கிறாரு அப்படின்னா பரிசுத்த ஆவிதான் கேட்கிறாரு அப்படின்னு கூட நம்ம பார்க்கணும் இல்லைங்களா? ஸோ இந்த உலகத்துக்குரிய காரியங்கள்லாம் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு என்னது தேவைங்கிற தேவன் முன்கூட்டியே நமக்கு அறிவிச்சு அதை கொடுக்கிறவரா இருக்கிறார் அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்கணும் இல்லைங்களா? ஸோ இந்த பாயிண்ட்ஸோட கூட நம்ம இந்த பாடத்தை நிறைவு செய்யலாம். ஸோ நம்ம கேட்ட சத்தியத்துல நிலைத்திருந்து நம்ம இந்த ஓட்டத்தில் ஓட தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. ஆமாம். கிறிஸ்தேசுக்குள் மிகவும் முன்பாக சொல்லி நம்ம தொடர்ந்து நம்ம வேதத்திலிருந்து வாரத்துக்கு வேதாந்தத்திலிருந்து புதுமையான தேவன் நம்மளுக்கு என்ன சொல்ல வர்றார் அப்படிங்கிறத வாரம் வாரம் நம்ம பைபிள் வந்து தேவன் நிறைய கற்றுக்கொடுக்குறாரு. இந்த நாள் பார்த்தீங்கன்னா ஜெபம் எப்படி செய்யறது சகோதரர் மாதிரி ஒரு 6 பாயிண்ட் அப்படி சொன்னார். அப்போ நம்ம இதுக்கு முன்னால் நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம ஜெபம் எப்படி வேணாலும் பண்ணியிருக்கோம். இந்த நாளில் இந்த சப்ஜெக்ட் நம்ம கேட்டது நம்ம ஜெபத்தையே நம்ம மாற்றணும். என்ன கேட்கணும், என்ன கேட்கக்கூடாது, யார்கிட்ட கேட்கணும், யார்கிட்ட கேட்கக்கூடாது, எதுக்காக நம்ம ஜெபம் பண்ணணும், எதுக்காக கேட்கக்கூடாது அப்படின்னு. ஏன்னா தேவன் நம்ம இந்த உலகத்துல கிடைக்கும் போது நம்மளுடைய வச்சுதான் படைக்கிறார் அப்படிங்கும்போது நம்மளுடைய எல்லா தேவைகளும் அவர் செய்யறாரு. நம்மளுக்கு தேவை நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கலாம் தேவன்கிட்ட. அது வரல அப்படின்னா அது சித்தம் இல்லைன்னு நம்ம இருக்கணும். ஆனா அதையே தொடர்ந்து நம்ம தேவன்கிட்ட கேட்டுன்னு செய்யணும். உதாரணத்துக்கு காலையில எந்திரிக்கிறோம், நம்முடைய வாழ்க்கையை ஒரு ஜெபத்தில் ஆரம்பிச்சு எந்திரிக்கிறோம். நைட்டு முடிக்கும் போதும் இந்த பகல் முழுதும் நம்முடைய சிந்தனை அவருக்கு முன்னால் கொண்டாந்து இன்னைக்கு நாள் நம்ம எந்திரிச்சு எங்க போனோம், நம்முடைய குற்றமுறைகள் என்ன, நம்ம தேவனுக்கு விருப்பமான காரியம் என்ன பண்ணோம், விருப்பம் இல்லாத காரியம் என்ன செஞ்சோம்,
உடனே இந்த நைட்ல எல்லாத்தையும் நம்ம கலந்து தேவனோட ஒரு ஜெபம் செய்து அந்த நாளை நம்ம முடிக்கணும். இப்படியே தினம் நம்ம செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா இந்த ஜெபம் வந்து தேவனுக்கு ஒரு பிரதியா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். தேவன் தாமே இந்த நாளை கூட ஆசீர்வாதமாக இந்த ஜெபத்தை நம்ம கேட்ட ஒவ்வொருவருக்கும் விரும்பி செய்வராக. ஒரு ஜெபம் செய்து அந்த கூடிய முடிக்கலாம். சேவை வந்து நம்ம நிகழ்ச்சி முடியாது இன்னும் கொடுக்கிறோம். போகும்போது உங்களுக்கு இந்த பாடத்தினுடைய பிரதியை பார்க்க ஜெபம் செய்வோம். மகா பரிசுத்தமும் அன்பும் கிருபையும் இரக்கமும் சாந்தமும் நிறைந்த எங்கள் பரிசுத்த பரம தகப்பனை உண்மைக்கே துதிக்கணமை இந்த யாவை உண்டு குமாரரும் கற்களும் இரட்சகரும் எங்கள் ஆண்டவரும் குருவும் எங்களுடைய போதரும் எங்களுடைய சகோதரருமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக மது பொற்பாதத்தில் நன்றி திருத்தோற்றோம். தகப்பனே தகப்பனே இது நாள் வரலையும் எங்களை கண்ணின் மணிகளை போல பாதுகாத்து வந்திருக்கீர் தகப்பனே. அதற்காக நன்றி தகப்பனே. இந்த நாளிலும் விசேஷமாக நீர் தெரிந்து கொண்ட தாசரை கொண்டு நீர் பேசின வார்த்தைகளை நாங்கள் கேட்டு உணர்ந்து கொள்ளும்படியாக நீர் கொடுத்த தயவுக்காகவும் மீண்டுமாக உங்களுடைய குமாரர்களையாக நன்றிகளை எழுப்புகிறோம் தகப்பனே. தகப்பனே இந்த நாளிலும் விசேஷமாக நாங்கள் உம்மோடு எப்படி தொடர்பு கொள்வது என்பதை பற்றி வேதத்தில் உள்ள பரிசுத்தமான வார்த்தைகளை கொண்டு உம்மோடு தொடர்பு கொள்ளவும் உம்மோடு பேசவும் நாங்கள் கற்றுக்கொள்ளவும் நீர் கொடுத்த தயவுக்காகவும் நன்றி தகப்பனே. இந்த நாளிலும் நாங்கள் தகப்பனே எங்களுடைய ஆவிக்குரிய ஜீவத்திலே பரிசுத்தமாய் வாழவும் பரிசுத்தமான வார்த்தைகளை கேட்டு உணர்ந்து கொள்ளும்படியாக உங்களுடைய ஞானத்தினாலே நிரப்பி உடைய பரிசுத்தாவை தந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நீரே வழி நடத்தி கொடுக்கும்படியாக ஒரு பாதத்தில் வேண்டுகிறோம் தகப்பனே. தகப்பனே வந்திருக்கும் சகோதர சகோதரிகளையும் உலகத்திலிருந்து பிரித்தெடுத்து உண்மை அறியக்கூடிய அறிவுகளும் சுமார் அறியக்கூடிய அறிவுகளும் நீர் கூட்டி வந்து சேர்த்திருக்கு தகப்பனே. அதற்காகவும் நன்றி தகப்பனே. நாளில் வந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு உங்களுடைய தேவ சமாதானத்தினாலே நிரப்பி நீரே ஒவ்வொரு நாளும் வழி நடத்தி கொடுக்கும்படியாக உமது பாதத்தில் வேண்டுகிறோம் தகப்பனே. வரப்போற காலங்களையும் நேரங்களையும் இன்னும் நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய வேத பாட வகுப்பையும் உமது பாதத்தில் கொடுக்கிறோம் தகப்பனே. ஒவ்வொன்றிலும் நாங்கள் அனைவரும் கற்றுக்கொள்ளவும் தொடர்ந்து உம்மோடு தொடர்பு கொள்ளவும் ஒவ்வொரு வாரமும் தொடர்ந்து வரக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வாய்ப்பை நீரை ஏற்படுத்தி கொடுக்கும்படியாக உமது பாதத்தில் வேண்டுகிறோம் தகப்பனே. தகப்பனே இந்த சிறிய ஜெபத்தை எங்கள் ஆண்டவரும் குருவும் போதகருமான இயேசு கிறிஸ்து வழியாக உமது பாதத்தில் தாழ்வு ஏறட்டும். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே ஆமென்.